அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் வாய்ஸ் ஓகேயா? வாய்ஸ் ஓகே எல்லாருக்கும்? ஓகே. சரி, நாங்க எங்களோட மெகா பேப்பர் கிளாஸ்ல 2 பேப்பர் இதுவரை என்ன செஞ்சிருந்தோம்னா கம்ப்ளீட் பண்ணிருந்தோம். ஓகேயா? மெகா பேப்பர் கிளாஸ்ல 2 பேப்பர் இதுவரை என்ன செஞ்சிருந்தோம், ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஒரு பேப்பருக்கு மேக்சிமம் 2 வீடியோ மாதிரி தான் ஒரு ரெக்கார்ட் வீடியோ இருக்கு. சரியா? இன்னைக்கு செய்ய போற பேப்பர் என்னன்னா, அதுல தொடர்ச்சியான 3வது பேப்பர் ஸ்டார்ட் பண்ண போறோம். வேற 3வது பேப்பர் என்ன செய்ய போறோம், ஸ்டார்ட் பண்ண போறோம். 2 பேப்பர் எப்படி போனிச்சுன்னா, எங்களுக்கு அந்த பேப்பருக்குரிய தியரி, அதே மாதிரி அந்த பேப்பர் ஐடியாக்கள் சொல்லித்தான் அந்த பேப்பருக்குரிய கேள்வி எல்லாம் என்ன செஞ்சிருந்தோம். அதே மாதிரி தான் எங்கட இதுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா பேப்பரும் போக போகுது. அந்த வகையில பார்த்தோம்னா இன்னைக்கு நாங்க செய்ய போறது எங்கட 3வது பேப்பர். எல்லாரும் பேப்பரை பிரிண்ட் எடுத்து இருப்பீங்க. எல்லாரும் கையிலையும் பேப்பர் அடிச்சு தானே? எல்லாரும் பேப்பரை பிரிண்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்ப எல்லாரும் பேப்பர் பிரிண்ட் பண்ணிருப்பீங்க. அப்ப அதுல தொடர்ச்சியாக இன்னைக்கு நாங்க என்ன செய்ய போறோம், எங்களோட 3வது பேப்பரை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேயா? சரி. அப்போ இதுக்கு முன்னால் நடந்த 2 பேப்பரும் நாங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு அதுல தொடர்ச்சியாக 3வது பேப்பர் ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்ப இதுக்கும் மேக்சிமம் 2 வீடியோ ரெக்கார்டிங் தான் வரலும். ஏண்டா இது கொஞ்சம் கூட கேள்வி அப்ளை பண்ணப்பட்டிருக்கும். அதாவது போக போக கேள்வியில மாடல், அதே மாதிரி கேள்வியில குவாலிட்டி எல்லாம் கூட்டிட்டு போகும். அந்த வகையில பார்த்தோம்னா இந்த பேப்பர் அதாவது இதுக்கு முன்பு செஞ்ச பேப்பரை விட கொஞ்சம் கேள்விகள் எக்ஸ்ட்ரா எட் பண்ணப்பட்டிருக்கும். ஸ்ட்ரக்சரே செய்யல. சரியா? நீங்க பேப்பரை பார்த்தா விளங்கிக்கும், கொஞ்சம் கேள்வி கூட இருக்கிறமாയിരിக்கும். ஆனா எல்லா ஐடியாவும் நாங்க இதுக்குள்ள பார்ப்போம். எல்லா ஐடியாக்களையும் நாங்க என்ன செய்ய போறோம், இந்த பேப்பருக்குள்ளேயே நாங்க என்ன செய்வோம், பார்த்துருவோம். என்ன செய்ய போறோம், பார்த்துருவோம். சரி, ஓகே, நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்களோட பேப்பர் 3 தான். நீங்க நாங்க ஸ்டார்ட் பண்றதுங்கட பேப்பர் 3. ஓகே, சரி பார்ப்போம். மெகா பேப்பர் சீரீஸ்ல எங்களோட பேப்பர் 3 ஸ்டார்ட் ஆகுது. பேப்பர் 3 என்ன செய்யறோம், ஸ்டார்ட் பண்றோம். சரி, எல்லாரும் பேப்பர் எடுங்க. எல்லாரும் பேப்பர் எடுங்க. பேப்பர் காலையில் அப்லோட் பண்ண ஒன்று இருந்தேன்னா கொஞ்சம் வேலை இருந்ததால அப்லோட் பண்ண இல்லாம போயிட்டு, அதான் ஈவினிங் அப்லோட் பண்ணேன். சரி, ஓகே, பாருங்க. முதலாவது கேள்வி என்ன சொல்றாங்கடா, ஒரு மரத்திலிருந்து ஒரு பழம் கீழே நிலத்தில் விழுந்து பின் மேலெழுந்தது. அதனை பயன்படுத்தி எச்ச எண்முறை விவரிக்கப்படுமா? எந்த விதியை பயன்படுத்தி விவரிக்க இருக்கிறாங்க. சரி, அது ஒரு நார்மல் கேள்வி, நார்மல் டைப் ஆஃப் கேள்வி. அதாவது ஒரு மரம் ஒன்றிலிருந்து இருந்து ஒரு பழம் கீழே விழுதான். ஒரு மரம் ஒன்றிலிருந்து இருந்து ஒரு பழம் கீழே விழுதான். இந்த விழுந்த பழம் என்ன செய்யதான் தெரியுமா, இந்த இடத்துல விழுந்து திரும்ப அது மேல் நோக்கி எலும்புதான். அதாவது கீழே விழுந்து மேல் எலும்புதான். மேல் எழுந்து என்ன செய்யுமா தெரியுமா, திரும்ப கீழே விழும். திரும்ப கீழே விழும். இதாம சிறந்த கதை. அதாவது ஒரு மரத்திலிருந்து ஒரு பழம் ஒன்று நிலத்துல விழுதான். விழுந்த பழமானது என்ன செய்யும் தெரியுமா, நிலத்துல விழுந்து பின்னடைச்சு மேலெலும்பி திரும்ப விழுவுதான். திரும்ப விழுதான். இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மரத்திலிருந்து விழுந்த பழம் என்ன செய்யும் தெரியுமா, அந்த வந்த வேகத்துல ஒரு வேகமும் இருந்துச்சு. அந்த வேகத்தோட என்ன செய்யும் தெரியுமா, ஒரு விசையை கொடுத்து இங்க அடிச்சிருச்சு, நிலத்துல அடிச்சிருச்சு. அப்ப நிலத்துக்கு அந்த பழம் ஒரு விசையை கொடுக்கறதால நிலம் சும்மா இருக்குமா? இல்ல. அந்த பழம் நிலத்துக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கறதால நிலம் அந்த பழத்துக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கும். அப்ப அந்த தாக்கத்துக்கு நம்ம சொல்லுவோம் மறு தாக்கம். அந்த பழம் நிலத்துக்கு கொடுத்தது தாக்கம். அந்த பழம் நிலத்துக்கு வளர்ந்தது தாக்கம். நிலம் பழத்துக்கு கொடுத்தது என்னடா, மறுதாக்கம். மறுதாக்கம். அந்த மறுதாக்கத்தின் காரணமா தான் என்ன செய்யும் தெரியுமா, இந்த பழம் பட்டு மேலெலும்பி திரும்ப அங்கே பட்டு விழுக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது பொருள் மேலிருந்து விழுந்தா பட்டு திரும்ப எழும்பி வம்சாய் என்ன செய்யும், அவங்களை என்ன செய்யும், நிச்ச போகுது. அப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா அந்த மேலிருந்து விழுற பழம் கொடுக்கறது தாக்கமாகவும் அதுக்கு எதிராக நிலம் வளர்ந்துறது மறுதாக்கமாகவும் இருக்கு. இந்த தாக்கம் மறுதாக்கம் சம்பந்தப்படுற யாருன்னு பார்த்தோம்னா நியூட்டன் மூன்றாம் விதி. மூன்றாம் விதி. இப்ப தாக்கம் மறுதாக்கம் சம்பந்தப்படுற விதி எத்தனாம் விதி, நியூட்டன் 3ஆம் விதி. அந்த வகையில பார்த்தோம்னா இதை விடையே பாருங்க. ஒரு மரத்திலிருந்து ஒரு பழம் நிலத்தில் விழுந்து மேலெழுந்ததாம். இதில் எதனை பயன்படுத்தி செயல்முறை விவரிக்கப்படும்டா, நியூட்டனின் 3ஆம் விதி. ஆகவே தேர்ட் ஆன்சர். ஆகவே தேர்ட் ஆன்சர் தான். நோட் பண்ணிடுங்க. இது முதலாவது கேள்வி. இதோட முதலாவது கேள்வியா.
சும்மா லேசா பார்த்துட்டு போவோம். போக போக கேள்விகள் கூடிட்டு இருந்துச்சுன்னா கேள்விகள் கூடி கூடி வரும். எல்லா பேப்பரையும் ஒழுங்கா செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சரி. நேற்று ரெக்கார்டிங்கா நேற்று ரெக்கார்டிங் உங்களுக்கு அப்லோட் பண்ணப்படுமா? கொஞ்சம் வீடியோ கிளியர் இல்லாம போயிட்டு நேற்று. சரி ஓகே, நேற்று ரெக்கார்டிங் போடப்படும். சரி, இதை நோட் பண்ணிருப்பீங்க. ரெண்டாவது கேள்வியை பாருங்க. ரெண்டாவது கேள்வி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமா? சரி ஓகே. கடத்தி ஒன்றின் தடை மீது செல்வாக்கு செலுத்தாத காரணி கேட்கிறாங்க. ஒரு தடையில வந்து செல்வாக்கு செலுத்தாத காரணி. நான் ஒரு சமன்பாடு ஞாபகம் வச்சுக்கிறேங்கம்மா. தடை வந்து யார்ல எல்லாம் தங்கும்டா? தடைக்குரிய சமன்பாடு ஆர் சமன் ரோ எல்லின் கீழ் ஏ. ரோ எல்லின் கீழ் ஏ, இதான் ஒரு தடைக்குரிய சமன்பாடு. அதாவது ஒரு தடை தங்கியுள்ள காரணிக்குரிய சமன்பாடு என்னன்னு பார்த்தோம்னா ஆர் சமன் ரோ எல்லின் கீழ் ஏ. ரோ எல்லோவே ரோ எல்லோவ ஏ. இங்க வந்து ஆறுன்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆறுன்றது தடையாக இருக்கு. ஆறுன்றது யாரு? தடை. இங்க வந்து ரோன்றது யாருன்னு பாத்தீங்கன்னா தடை திறன் அல்லது தட்டடை. தடை திறன் அல்லது தட்டடை. தடை திறன் அல்லது தட்டடை. ஒவ்வொரு கம்பிக்கும் ஒரு தடை திறன் இருக்கு, சரியா? அதுக்காகதான் ரோன்றது தடை திறன் அல்லது தட்டடை. இங்க வந்து எள்ளுன்னு பாத்தீங்கன்னா கடத்தியின் நீளத்தை சொல்லுவாங்க. கடத்தியின் நீளம். எள்ளுன்றது நீளம். லெந்தா லென்த். லெந்துனா நீளம். சரி. அதே மாதிரி இங்க வந்து ஏடி யாரை குறிப்பாங்கடா? கடத்தியின் குறுக்குவெட்டு பரப்பு. பாடு போறேன்னு குறுக்குவெட்டு பரப்பு. ஏரியா. ஏரியானா பரப்பா. சரி. அப்ப தடை யார்லாம் தங்கும்னு பாத்தீங்கன்னா தடை திறன் அல்லது தட்டடையில தங்கும், அல்லது கடத்தியாக்கப்பட்ட நீளத்துல தங்கும், அதே மாதிரி குறுக்குவெட்டு பரப்புலையும் தங்கும். குறுக்குவெட்டு பரப்புலையும் தங்கும். அப்ப இந்த 4 காரணிகள்லையும் யார் தங்கியிருப்பாங்க? தடை தங்கியிருப்பாங்க. இந்த 4 காரணிகள் யார் தங்கியிருப்பாங்க? தடை தங்கியிருப்பாங்க. அதாவது ஒரு சமன்பாட்டுல எந்த கணியங்கள்லாம் வருவதோ அந்த கணியங்கள்லாம் அந்த சமன்பாடு தங்கி இருக்கும் இல்லையா? அப்ப தடை தங்கியுள்ள காரணிகள் தடை திறன், அதே மாதிரி தடை கடத்திற நீளம், அதே மாதிரி என்ன குறுக்குவெட்டு பரப்பளவு. குறுக்குவெட்டு பரப்பளவு. ஒரு சமன்பாட்டுல மேலடிக்கிற எல்லாரும் வந்து நேர் விகித சமன். ஒரு சமன்பாட்டுல மேலடிக்கிற கணியங்கள் இருக்காங்க, அவங்க நேர் விகித சமன் தொடர்பு அளிப்பாங்க. ஒரு சமன்பாட்டுல கீழே இருக்கிற கணியம் வந்து நேர் மாறு விகித சமன். நேர் மாறு விகித சமன் தொடர்பு அளிப்பாங்க. அப்ப அந்த வகையில நாங்க பார்த்தோம்னா தடையானது தடையாக்கப்பட்டுள்ள திரவியம் அல்லது தட்டடைக்கு என்ன செய்வாங்க? நேர்வீத சமன் அளிப்பாங்க. தடையாக்கப்பட்ட திரவியம் அல்லது தட்டடைக்கு நேர்வீத சமன் அளிப்பாங்க. தடையானது கடத்தியின் நீளத்துக்கு நேர்வீத சமன் அளிப்பாங்க. கடத்தியின் நீளத்துக்கு நேர்வீத சமன் அளிப்பாங்க. அதே மாதிரி தடையானது கடத்தியின் குறுக்குவெட்டு பரப்பளவுக்கு நேர்மாறு வீத சமன் அளிக்கும். தடையானது கடத்தியின் குறுக்குவெட்டு பரப்பளவுக்கு நேர்மாறு வீத சமன் அளிக்கும். அப்ப தடைக்குரிய சமன்பாடை வச்சு அது எந்தெந்த கணியங்கள்ல தங்கும்னு நாங்க என்ன செய்யலாம்? கண்டுபிடிச்சலாம். என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். இன்னொரு எக்ஸ்ட்ரா காரணி ஒண்ணு இருக்குமா? இந்த சமன்பாட்டுல வராத ஒரு காரணியில தடை தங்கும். அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா. இந்த சமன்பாட்டுல வராத ஒரு காரணியில என்ன செய்யும்? தடை தங்கும். அந்த காரணி யாருன்னு பாத்தீங்கன்னா வெப்பநிலை. டீலையும் தங்கும். டெம்பரேச்சரா வெப்பநிலையிலையும் தங்கும். தடை வந்து யாருல தங்க போகுது? வெப்பநிலையும் தங்கும். இவ்வளவு விஷயமும் விளங்கி இருந்தீங்கடா, இந்த சமன்பாடு விளங்கி இருந்தா இந்த தொடர்பெடுக்க விளங்கும். சமன்பாட்டுல மேலஜிராக்கள் நேர் விகித சமன், கீழஜிராக்கள் நேர்மாறு விகித சமன். அதோட எக்ஸ்ட்ரா தங்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் வந்து வெப்பநிலை மட்டும். வெப்பநிலை மட்டும். சரி ஓகே, நாங்க இப்ப ஆன்சர் பார்ப்போம். கேள்வியை பாருங்க. கடத்தி ஒன்றின் தடை மீது செல்வாக்கு செலுத்தாத காரணி. முதலாவது கடத்தியின் குறுக்குவெட்டு பரப்பளவு. கடத்தியின் குறுக்குவெட்டு பரப்பு என்ன செய்ய போகுது? தங்க போகுது. ஆகவே முதலாவது விடைகளுக்கு என்ன செய்யாது? வராது. குறுக்குவெட்டு பரப்புல தங்கும். ஏன்னா குறுக்குவெட்டு பரப்புக்கு என்னது? நேர்மாறு வீத சமன் இல்லையா? அது ஓகே. இரண்டாவது கடத்தியின் கடத்து திறன். கடத்திறனவா? கடத்து திறனா? அதாவது தட்டடை தடை திறனித்தாங்களே கடத்து திறன் சொல்றாங்க. ஆகவே இரண்டாவது என்ன செய்ய போகுது? தங்கும். அப்ப இரண்டாவது வருமா? வராது. ரெண்டாவது வருமா? வராது. அவன் செலுத்தாத காரணி கேட்டு கிடக்கான். செலுத்தாத காரணி கேட்டு கிடக்கு. அப்ப வராத இதுக்குள்ள வராத விட வரணும். மூன்றாவது அப்படியே பாருங்க. கடத்தியின் நீளம். கடத்தியின் நீளத்துல தங்குமா? கடத்தியின் நீளத்திலையும் தங்கும். ஆகவே அவங்க செல்வாக்கு செலுத்தாத காரணி கேட்ட தலைப்புல வராது. ஏன்னா கடத்தியின் நீளத்துக்கு என்னது? நேர் விகித சமன் அடிச்சு அவங்க செல்வாக்கு செலுத்தாத காரணி கட்டிட்டாங்க. அப்ப இந்த விடையும் எடுக்க இயலாது. நாலாவது பாருங்க. கடத்தியின் அடர்த்தி. இங்க எங்கடாலும் அடர்த்தி இருச்சா? இங்க எங்கடாலும் அடர்த்தி இருச்சா? இல்ல. அப்ப அடர்த்தி சம்பந்தப்படாது. ஃபோர்த் ஆன்சர் தான் பரப்போம். ஆகவே இரண்டாவது ஆன்சர் வந்து நாலாவது ஆன்சர். நாலாவது ஆன்சர்.
நோட் பண்ணிடுங்க. இவ்வளவுதான் கடத்திய தடை சம்பந்தப்பட்ட கேள்வி. நோட் பண்ணிடுங்க. வெப்பநிலைக்கு என்ன விகித சமன்டா இருக்கிறீங்க? வெப்பநிலைக்கு என்ன விகித சமனா இருக்கு? வெப்பநிலைக்கும் நேர் விகித சமன் ஞாபகம் இருக்குதுன்னா வெப்பநிலைக்கும் நேர் விகித சமன் தடை, அதை ஞாபகம் இருக்குது. வெப்பநிலைக்கும் நேர் விகித சமனா வெப்பநிலை இந்த கணியத்துல இல்ல, ஆனா அது எக்ஸ்ட்ராவா தான் வெப்பநிலை. சரியா? நோட் பண்ணிடுங்க. ரெண்டாயிரத்தி 23ஆம் ஆண்டு 22வது MCQ கான்செப்ட் பண்ணுங்க எல்லாரும். 2023ஆம் ஆண்டு 22வது MCQ கான்செப்ட் பண்ணுங்க எல்லாரும். பாஸ்பர் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. பாஸ்பர் இல்லைன்னு சொல்றதெல்லாம் வேக்கத்தானே வேணா. அதெல்லாம் வந்து சின்ன பிள்ளை கதை. பாஸ்பர் இல்லாட்ட இடிச்சோணும் போலாம். இன்னும் 4-5 மாசம் மாதிரி எக்ஸாமுக்கு பாஸ்பர் கட்டாயம் கையில அடிக்கணும். என்ன ஆன்சர்? ஓகே, பார்ப்போம் யாருன்னு. ஹனினா ஓகே, சிமா ஓகே, ஹனினா ஓகே. சரி, லேட் ஆகுது. நான் சரி பாருங்க, ஒரு கேள்வி தந்தாங்கன்னா உடனே பாஸ்போர்ட் கரட்டிடணும்டா. கையில வச்சுக்கணும் பாஸ்போர்ட் எல்லாம் பக்கத்துல எரிச்சோணுமே. சரினா சரி ஓகே. சரி அங்க படுத்துட்டு பாக்குறீங்க ஒரு இடம், அதான் பிரச்சனை. எடுமிட்டு போறதுக்கு மாச்சேன்னா சரி ஓகே பாப்போம். ஒரு கடத்தியின் தடை பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஆகிப் ஓகே. சரி, தடை பற்றிய கூற்றுக்கள் கேட்கிறாங்க. முதலா கூட்டு சொல்றாங்க, அது கடத்தியின் இரு முனைகளுக்கும் இடையே உள்ள அழுத்த வித்தியாசத்தை சார்ந்துள்ளது. எங்கென்றாலும் அழுத்த வித்தியாசம் சம்பந்தப்படுதா? எங்கனாலும் அழுத்த வித்தியாசம் இருக்கா? எங்கனாலும் அழுத்த வித்தியாசம் இல்ல. ஏன்னா அப்ப ஏ கூட்டுறோம், ஏ கூற்று வராது. எங்கனாலும் அழுத்த வித்தியாசம் கைக்கு கிடக்கா? இல்ல. தடை சமீஜ, தடை திறன், கடத்தியின் நீளம், குறுக்குவெட்டு பரப்பளவு, வெப்பநிலை, இந்த 4 காரணி தான் எங்கனாலும் அழுத்த வித்தியாசம் சொல்லிருச்சோமா? இல்ல. அப்ப அவங்க சொல்றாங்க 2 முனைகளுக்கும் இடையில அழுத்த வித்தியாசத்தை இருந்துச்சா? அப்ப அழுத்த வித்தியாசம் தான் காய்ச்சல். ஆகவே ஆன்சர் வராது. ரெண்டாவது பாருங்க, அது கடத்தியின் நீளத்திற்கு நேர் விகித சமனம். நீளம் எங்க இருக்கு? இதான் நீளம். நீளத்துக்கு என்ன விகித சமன்? நேர் விகித சமன். எங்க அழிச்சோம் பாருங்க, கடத்தியின் நீளத்துக்கு நேர் விகித சமன். ஆகவே பி கூற்று சரி. பி கூற்று சரி. சி கூற்று பாருங்க, அது கடத்தினூடாக பாயும் ஓட்டத்தை சார்ந்துள்ளது. எங்கனாலும் இதுல மின்னோட்டம் செலுத்திச்சோமா? எங்கனாலும் இதுல மின்னோட்டம் இருச்சா? இல்ல. இப்ப மின்னோட்டத்தை சார்ந்து இருக்காது. ஆகவே அந்த கூற்றுமே அப்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூற்று பாத்தீங்கன்னா பி மட்டும். பி மட்டும் எத்தனை ஆன்சர்? செகண்ட் ஆன்சர். பி மட்டும் செகண்ட் ஆன்சர். கஷ்டம் இருக்கா? இல்லையே. சமன்பாடு விலங்குன்னா யார் யாரெல்லாம் தங்குவாங்கன்னு தெரியும். அந்த இந்த தொடர்பு தரிச்சு அதுல யார் வரலையோ அதை பார்த்து போட்டு வாராக்களை பார்த்து போட்டு அடிச்சுட்டீங்கன்னா விட ஓகே, முடிஞ்சு. ஒரு கஷ்டமும் இல்ல, ஒரு கஷ்டமும் இல்லை. இதெல்லாம் பாலப்பழத்தெல்லாம் உரிச்சு தந்து கிடக்க அப்படியோ. உரிச்சு தந்தா நீங்க சாப்பிடணுங்க. அதை வச்சு நானே தின்றோம் உங்களுக்கு. இல்லைன்னா உங்களை தீத்தியா விடணுமா உங்களுக்கு?
அவ்வளவு சின்ன பிள்ளையே சரின்னா உடனே அந்த கேள்வி செஞ்சிடணும். அதான் டேலண்ட், அதான் நல்ல பிள்ளைகளுக்கு அழகு. ஓகேயா? சும்மா அதை விட்டுட்டு அங்க படுத்துட்டு இங்க படுத்துட்டு நான் பார்க்கல அதை சரி சரி செஞ்சுட்டு போறேன். சரி ஓகே. அப்ப எல்லாம் ஒரு காரணத்துக்காகதான் பேப்பர் போடப்படுது. இப்ப பாரு, உங்களுக்கு அந்த கேள்வியை வச்சு ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி செய்யப்படுது. அப்ப என்ன செய்யறோம், நம்ம சரியான ட்ரக்ல வைத்துட்டோம்னு அர்த்தம். அந்த கேள்வி வச்சு ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி செய்யப்படுதுன்னா எங்க ட்ரக் சரி, எங்க ட்ரக் சரியா? சரி ஓகே. சொல்லுங்க அப்புறம் நான் நினைச்சேன். சரி என் கேள்வி பார்ப்போம். நாங்க பார்ப்போம். 2024ஆம் ஆண்டு 12வது எம்சிக்கு ஒரு வருஷம் 2023 22 போட்டு அடுத்த வருஷமே அதே கேள்வியை திரும்ப இறக்குறான். அடுத்த வருஷமே அதே கேள்வியை திரும்ப இறக்குறான் பேப்பர்ல. அப்ப அவன் அப்படி இறக்குறாங்க, நாங்க என்ன பேக்கப்ல உள்ள இல்லையே. அவன் ஒரு வருஷம் விட்டு அடுத்த வருஷம், ஒரு வருஷம் செஞ்சு விட அடுத்த வருஷம் அதே கேள்வி இறக்குறான்டா. நாங்களும் அதுக்கு ரெடியா இருக்கணும். ஒரு வருஷம் வந்து அடுத்த பேப்பர்ல முதல் மாதிரி இன்னொரு பேப்பர் வரலாம். இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. 2024 12 ஆன்சர் பண்ணுங்க. 2024ஆம் ஆண்டு 12 எம்சிக்கு ஆன்சர் பண்ணுங்க. அப்போ பாஸ் பேப்பர் எல்லா டைம் இரிச்சோணும். சரியா? ஓகே. ஹனீனா ஓகே. வேற சிமா. சிமா உங்களோட ஒரிஜினல் நேம் என்ன? சிமா தானா? ஓகே சிமா ஓகே. வேற ஆத்திபா, அமீனுல் ஓகே, ஆகிப் ஓகே, அஸ்ரி ஓகே, ஹாஜித் ஓகே, ஹமா ஓகே. நாங்க ட்ரக் சரியா? எங்க ட்ரக் சரி. நாங்க ஒன்றும் வேற வேற மாதிரி எல்லாம் செய்யறோம். நாங்க எங்க ட்ரக் சரி. சாமா ஓகே, ஹமா ஓகே, ஹாஜித் ஓகே, ஆகிப், அஸ்ரி, ஹனீனா எல்லாம் ஓகே. இந்த ட்ரக் நல்ல ட்ரக்ல போறோம்னா உங்களுக்கு விளங்கிடும் அந்த விஷயம். அதுதான் பாஸ்போர்ட் உடனே காட்டுறேன் கையோடையும். சரி ஓகே. இந்த கேள்வியை நான் பாக்குறேன். அவன் ஒரு வசனம் மாத்த மாட்டான். அவனுக்கு வேற இடத்த போகவே இல்லை. ஒரு வசனத்தை புலையா வைக்கிறேன், அவன் ஏற்கனவே எடுத்த வசனத்துக்குலாம் யோசிக்க தொடங்குவான். அவன் மைண்ட் செட்டுக்குள்ள நம்ம இறங்கி யோசிச்சு பார்த்தோம்டா அது லேசா உடைச்சிட்டு நாங்க பேத்துருவோம். ஒரு வசனம் மாத்தாம போடுவான் பாரு. அப்படியெல்லாம் கேள்வி வரக்கூடும். போன வருஷம் ஒரு கேள்வி வருவது, அந்த கேள்வியில அந்த வசனத்தை மாத்தல அவன் அதே வசனம் யூஸ் பண்றான்டா. அடுத்த வருஷமா அதே வசனம் யூஸ் பண்ணலும். ஏன்னா முன்னுக்கு அந்த செஞ்ச போல எடுத்துறியலும் அந்த கேள்வியை. அப்ப அவன் அதை ட்ரிக்கா வச்சுட்டு அந்த வசனத்தை யூஸ் பண்ணுவான். நாங்க ஒண்ணும் அவ்வளவு வேக்காக்க இல்லையடா. அங்க தர வசனம் போலண்டா, இங்க தர வசனம் என்ன அதே மாதிரி போலையா தான் திரிப்பான். ஓகேயா? அப்ப அந்த ட்ரக்குள்ள நீங்க இருந்துக்கலாம். ஓகேயா? அப்ப ஒழுங்கா நீங்க பிடிக்கிறதுலாம் விஷயம். சரி கேள்வியை பாருங்க. 2024 12 பின்வரும் பின்வரும் உலோக கடத்தி ஒன்றின் தடை தொடர்பான பிழையான கூற்று. 2023 சரியான கூற்று, 24 பிழையான கூற்று. அப்போ ஒரு சரி பிழையே மாத்திருச்சான். இப்ப கேள்வியை பார்ப்போம். அங்க ஏபிசிடி கேள்வியா இருந்தா இங்க வந்து என்ன கொண்டு வந்தான் கேள்வி எங்களுக்கு 1 2 3 4 ஆன்சருக்குள்ள கேள்வி கொண்டு வந்துட்டான். அப்ப நம்ம ஆன்சரை போடுவோம். முதலாவது, இரண்டாவது, மூணாவது, நாலாவது. நாங்க ஆன்சர் போட்டு வெட்டுவோமா? நாங்க ஆன்சர் போட்டு வெட்டுவோம். கேள்வியை பாருங்க. தடை தொடர்பான பிழையான கூற்று. அது வெப்பநிலையில் தங்கி இருக்குமா? இந்த சமன்பாடு மட்டும் விளங்குனவை என்ன செய்வாங்களா? இந்த சமன்பாட்டுல வெப்பநிலை வரலையே வரலையே வரலையேன்னு முதலாவதே போட்டு வருவான். ஏன்னா அவன் தங்கி இருக்குன்னு சொல்லிட்டான். ஆனா எங்கடக்குள்ள என்ன செய்ய மாட்டீங்க? அப்படி செய்ய மாட்டீங்க. ஏண்டாமா உங்களுக்கு தெரியும் தடை எக்ஸ்ட்ரா வெப்பநிலையிலேயும் தங்கும் நேர் வீத சமன் இருந்துச்சு. அப்ப அது வெப்பநிலையில் தங்கி இருக்கும்ன்றது சரியான கூற்று. அவன் கேட்டது பிழையான கூற்று. ஆக அந்த விட என்னது எங்களுக்கு வராது. ரெண்டாவது பாருங்க, அது நீளத்திற்கு நேர் விகித சமன் ஆகும். எங்க நீளம் இருந்துச்சு? இதுதான் நீளம். அப்ப 6 நேர் விகித சமன் நீளத்துக்கு நேர் விகித சமன்றது அதுவும் சரியான கூற்று. எனக்கு கேட்டது அவ என்ன பிழையான கூற்று கேட்டிருக்கு. மூணா பாருங்க, அது குறுக்குவெட்டு பரப்பளவுக்கு நேர்மாறு வீத சமன். ஓகே, குறுக்குவெட்டு பரப்பளவுக்கு நேர்மாறு வீத சமன். ஓகே, சமன்பாட்டுல கீழே வருது. அப்ப நேர்மாறு வீத சமன் அதுவும் ஓகே. அவன் இந்த நேர் வீத சமன் நேர்மாறு வீத சமன் கழிக்கிறாங்கன்னா புடிச்சுக்கணும் அந்த விஷயத்தை. சமன்பாட்டுல மேல வராக்கள் நேர் வீத சமன், கீழே வராக்கள் நேர்மாறு வீத சமன். அடுத்து பாருங்க, அதனூடாக பிரயோகிக்கப்படும் அழுத்த வித்தியாசத்தில் தங்கி இருக்குமா? பாரு பாரு 2023 அழுத்த வித்தியாசம் கதை கதைச்சான். 2024 அதே கதையை கொண்டு வரான். அப்ப அங்க பொல எடுத்திருச்சிங்க. அங்க சமரி பாக்குள்ள அந்த கேள்வி பொலையா வந்துருச்சுண்டா. அப்ப அந்த கேள்வியை தான் இங்க கொண்டு வந்து போட்டுருச்சு அவங்களுக்கு. அங்க அழுத்த வித்தியாசத்துல தங்காதுன்னு எந்த புள்ள எடுத்துச்சோ அந்த புள்ள என்ன செய்யும் தெரியுமா? இங்கே மழை என்ன செஞ்சுட்டு போகும்? தங்காதுன்னு எடுத்துட்டு போகாம போகாதா? போகும். எவ்வளவு லேசான டாபிக். எங்கனாலும் அழுத்தம் கதைச்சிருச்சோமா? எங்கனாலும் அழுத்தம் கதைச்சிருச்சோமா? இல்ல. அப்ப இந்த விட வருமா? வராது. ஆக ஆன்சர் 4 தாட்ஸ். 4 தாட்ஸ். இப்படி உங்களுக்கு யாரா செஞ்சு தர உங்களுக்கு? இதை விட உங்களுக்கு எப்படி செஞ்சு தர சொல்லு? இதை விட உங்களுக்கு எப்படி செய்யறது கேள்வியை? இவ்வளவு லேசா காட்டி தரோம். இப்போ குடிச்சிட்டேனா கூட வேணும். குடிச்சிக்கிட்டீங்கன்னா சரி, ஒழுங்கா குடிச்சிட்டீங்கன்னா சரி. ஓகேயா? சரி சரி, நோட் பண்ணிருப்பீங்க நாளைக்கு.
ஒழுங்கா கிளாஸ் கட் பண்ணாம ஒழுங்கா ஜாயின் பண்ணியா அழகான ஏறிச்சுமா, அழகான ஏறிச்சு. எல்லா கேள்வியும் முதல் டைப் ஆஃப் கேள்வியா நாங்க இங்கே சேவ் கொள்ளும். உங்களுக்கு என்னடா பிரச்சனை? பாஸ் பேப்பர் கஷ்டமா இருக்கு. முதல் பேப்பரை பக்கம் மிக மிக லேசான பேப்பர் பாஸ் பேப்பர். ஏன் சொல்லப்போம் அவன் வந்து நேரடியா தியரியை தான் அறிவு வைக்கான்னு பார்ப்பான். மற்றபடி முதல் பேப்பர் என்ன செய்வான், அவனோட டேலண்டா காட்டுறதுக்காக பேப்பர் எடுப்பான். அவனோட டேலண்டா காட்டுறதுக்காக குழப்பற மாதிரி பேப்பர் எடுப்பான். ஆனா பாஸ் பேப்பர் எப்பவும் ஒரு லேசா தான் இருந்துச்சு. இப்ப அதை நம்மளுக்கு தொடங்கி இருக்கோம். இது போக விளங்கும் உங்களுக்கு இவ்வளவு லேசா தான் அடிச்சு பாஸ் பேப்பர் இருக்கு. சரியா? சரி, ஓகே பார்ப்போம். மூன்றாவது 2 கேள்வி. ஓகே, மூன்றாவது கேள்வி பார்ப்போமா? சரி, மூன்றாவது கேள்வி சொல்றாங்க எனக்கு 25 சென்டிமீட்டர் உயரமுடைய ஒரு பாத்திரமா. அது ஒரு பிரச்சனையும் இல்லையே. ஒரு பாத்திரம் இருக்காம். அந்த பாத்திரம் 25 சென்டிமீட்டர் உயரமா. அந்த பாத்திரத்துல உயரம் வந்து எத்தனையாம்? 25 சென்டிமீட்டர். அப்போ உயரம் சொல்றாங்க 25 சென்டிமீட்டரா. அதுக்குள்ள வந்து 800 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் அடர்த்தியுடைய திரவத்தால் நிரப்பப்பட்டிச்சான். இதுக்குள்ள நிரப்பப்பட்டிச்சா எவ்வளவுனா அந்த பாத்திரத்தை உயரத்துக்குள்ள நிரப்பப்பட்டிச்சான். ஃபுல்லா எவ்வளவு நிரப்பிச்சாங்களாம்? அடர்த்தி சொல்றாங்க எவ்வளவுண்டா, இது அடர்த்தி சொல்றாங்க எவ்வளவா? 800 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. 800 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. தொடர்ந்து பாருங்க, அப்பாத்திரத்தின் அடியில் திரவத்தால் ஏற்படுத்தக்கூடிய அமுக்கம். இங்க வார அமுக்கம், இந்த திரவம் வந்து இந்த பாத்திரத்தை கீழே தள்ளும். உண்மை இல்லையா? திரவம் வந்து கீழே தள்ள போகும். இங்க வார அமுக்கம் கேட்கிறாங்க. இங்க வார அமுக்கம் கேட்கிறாங்க. சரி, ஓகே. தந்த தரவை பாருங்க. எச் தந்திரிச்சாங்க ஆழம் 25 சென்டிமீட்டரா. தந்திரிச்சாங்க அடர்த்தி 800 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. அதே மாதிரி இங்க அமுக்கம் கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் புவியீர் பார்முடுகள் 10 ms-2. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்னும் தராட்டி விளங்கணும். உங்களுக்கு ஒன்னும் தராட்டி விளங்கணும். புவியீர் பார்முடுகள் 10 ms-2. புவியீர் பார்முடுகள் 10 ms-2 விளங்கணும். சரி, அப்ப இந்த 4 காரணியும் சம்பந்தப்படுத்தி ஒரு சமன்பாடு பார்ப்போம். என்ன சமன்பாடு? P சமன் H/ρg. P சமன் H/ρg இந்த சமன்பாடு பார்த்துக்கணும். ஓகேயா? சரி, இப்ப பார்ப்போம். H1 சரி கிடக்கு 25 சென்டிமீட்டரா. 25 சென்டிமீட்டரா. அப்ப சென்டிமீட்டர்ல விட கொடுக்கணுமா? நாங்க இல்ல, என்னத்துக்கு மாத்தணும்? மீட்டருக்கு மாத்தணும். இப்போ மீட்டருக்கு மாத்திரண்டா 25 என்ன செய்ய வேண்டாம்? 100 பிரிப்பேன். இதெல்லாம் பிரிப்பேன், 100 பிரிப்பேன். தர ரோன்றது யாருமா? அடர்த்தி. அடர்த்தி எவ்வளவு சரி கிடக்கு? 800. அப்ப 800 இங்க போடுறோம். தர ஜீன்றது என்ன? புவியீர் பார்முடல். புவியீர் பார்முடல் எத்தனை உங்களுக்கு தெரியும்? 10. எத்தனை? 10. இப்ப நம்மட வேலைதான் சைபரையும் சைபரையும் வெட்டலாம். இந்த சைபரையும் இந்த சைபரையும் வெட்டலாம். இப்ப 25 80 இருக்குன்னா ஆன்சர் இருந்தா என்ன வரும்? நீங்க பெருக்கி சொல்லுங்க. பெருக்கி சொல்லுங்க. பெருக்குனா சொல்லுங்க. 2000 பஸ்கால். சரி, 2000 பஸ்கால். இப்ப கொஞ்சம் பேருக்கு டவுட் வந்துருச்சு. ஏன் நீங்க எடுத்தோடனே P சமன் H/ρg போடுறீங்க? ஏன்னா அமுக்கத்துக்கு இன்னொரு சமன்பாடு இருந்துச்சு. என்ன சமன்பாடு? அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்புன்னு ஒரு சமன்பாடு இருந்துச்சு. அப்ப நீங்க இதை போடல. கொஞ்சம் பேருக்கு கேள்வி வரும். எனக்கு சொல்லுங்கம்மா, முதல்ல நான் தந்த தரவை பாக்குறேன். இந்த தந்த தரவு வந்து 2 சமன்பாடுல ஒரு சமன்பாடுல பொருந்தணும். இது 2 சமன்பாடு தான் இருந்துச்சு. P சமன் H/ρg ஒரு சமன்பாடு, இன்னொன்னு அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு. அமுக்கத்தை P குறிக்கிருப்போம், விசை F குறிக்கிருப்போம், பரப்பை A குறிக்கிருப்போம். இந்த 2 சமன்பாடுல போடணும். எனக்கு தந்த தரவு வந்து எதுக்கு பொருந்ததுண்டா P சமன் H/ρgக்கு பொருந்ததால H/ρg போடுறேன். இந்த சமன்பாடுல தான் இதை போட்டிருப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னடாமா, இங்க வந்தது திரவத்தால வர முக்கம். இந்த திரவம் நம்ம என்ன செய்யப்போம்? இந்த பாத்திரத்தை தள்ளப்போம். அப்ப திரவமுக்கம் சம்பந்தப்பட்டா எப்பவும் இந்த சமன்பாடு தான் நீங்க யூஸ் பண்ணணும். திரவமுக்கம் தான் P சமன் H/ρg சமன்பாடு தான் நீங்க என்ன செய்யணும்? யூஸ் பண்ணணும். அப்ப இந்த சமன்பாடு ஏன் யூஸ் பண்ண போறீங்கடா? இது திண்மமுக்கத்துக்கு யூஸ் பண்ணலாம். திண்மமுக்கத்துக்கு யூஸ் பண்ணணும். திண்மமான பொருட்கள் அமுக்கம் வரண்டா நீங்க இந்த சமன்பாடை யூஸ் பண்ணுங்க. திரவமுக்கம் வரண்டா இதை யூஸ் பண்ணுங்க. திண்மம்னா இதை யூஸ் பண்ணுங்க. இவ்வளவுதான் ட்ரிக்ஸ். இதெல்லாம் உங்களோட தியரி படிச்சக்குள்ள ரிவிஷன்லயே செய்து தந்திருப்பேன் உங்களுக்கு. இதெல்லாம் உங்களோட ரிவிஷன் கிளாஸ்ல என்ன செஞ்சிருப்போம். இதெல்லாம் அழகா படிச்சேன் நாங்க. இதுல நிறைய பாஸ் கேள்வி செஞ்சோம். சரி, 2000 பஸ்கால் எத்தனாவது ஆன்சர்? 2000 பஸ்கால் எத்தனாவது ஆன்சர்? 2000 பஸ்கால் வந்து எத்தனாவது பெஸ்ட் ஆன்சர்? ஓகே, நோட் பண்ணி எடுங்க. இதுதான் வித்தியாசம்.
திரவ அமுக்கத்துக்கு பி சமன் ஹெச்ரோஜி, திண்ம அமுக்கத்துக்கு அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு. இதை நோட் பண்ணணும், நான் அடிச்சிடுவேன். ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கிறேன், கஷ்டம் அப்புறம் எழுதிக்கலாம். மேக்ஸிமம் கிளாஸ்ல ஜாயின் ஆகியே படிங்க, மேக்ஸிமம் கிளாஸ்ல ஜாயின் ஆகியே படிங்க. உங்களோட நல்லதுக்காண்டி தான் செயல்படுதான், எல்லாம் உங்களோட நல்லதுக்காண்டி தான் செயல்படுது. மேக்ஸிமம் ஜாயின் ஆகி படிங்க. மற்ற இந்த தேவையில்லாத செக் பண்ணாதீங்க. இந்த கிளாஸ் நடந்துட்டு போல அங்கே தேவையில்லாத செக் பண்றீங்க, வந்த வேலையே வச்சுக்கலாதீங்க. இந்த நோக்கம் வந்து ஒரு உயர்தரமான நோக்கம். ஏன்னா அதை செய்யறதுக்காக வேண்டி நாங்கள் இங்கே கொள்வோம். நீங்க அங்காலே செக் பண்ணிட்டு இருந்தா அதுக்கு ஒரு யூஸும் இல்லாம போயிடுது. இந்த கிளாஸ் நடந்தா நீங்க இங்கேயே செய்யுங்க, இங்கே இருந்து ஒழுங்கா படிச்சுட்டே இருங்க. மற்றது நீங்க வேற வேற செக்லாம் பண்ண வேணாம். ஓகேயா? வேற வேற செக்லாம் பண்ணாங்க, சரிதானே? சரி, நல்ல பிள்ளைங்க எல்லாரும். இப்படி யாரும் செக் பண்ணி ஏதாவது விளங்குச்சுன்னா அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடுவேன், சரியா? குரூப்ல இருந்து. ஓகே, பார்ப்போம். நல்ல பிள்ளைகள் சில பேர் கேட்பீங்க, சரி நோட் பண்ணிருப்பீங்கன்னா சரி. ஓகே, நான் 4வது கேள்வி செய்றேன். 4வது கேள்விக்குள்ள போறேன். சரி, ஓகே, பாருங்க கேள்வி. இரும்பு பிரித்தெடுக்கும் ஊதுலையில் பயன்படுத்தப்படாத பதார்த்தம். முதல்ல இரும்பு பிரித்தெடுப்பு உண்மை உண்மை இல்லையா? சரி, ஓகே, பார்ப்போம். இரும்பு பிரித்தெடுப்பை பத்தி கொஞ்சம் விஷயங்கள் பார்த்துக்குவோம். இரும்பு பிரித்தெடுப்பை பத்தி பார்ப்போமா? சரி, இரும்பு பிரித்தெடுப்பு பார்ப்போம். இரும்பு பிரித்தெடுப்புக்கு பயன்படுத்துற அந்த உபகரணத்துக்கு பேர் சொல்லுவோம். இந்த உபகரணத்துக்கு பேர் சொல்லுவோம் ஊதுலை. என்ன சொல்லுவோம்? ஊதுலைன்னு. இரும்பு பிரித்தெடுக்கிற உபகரணத்துக்கு பேர் சொல்லுவோம் ஊதுலை. இந்த வருஷமும் கேட்டிருந்தாங்க போல, ஏன்னா உங்களோட டேர்ம் பேப்பர்ல இந்த ஊதுலைங்கிற படம் போட்டு கேள்வி வந்துருக்கு. இங்க பயன்படுத்துற மூலப்பொருட்கள் யாருண்டா? இங்க பயன்படுத்துற மூலப்பொருட்கள் யாருண்டா? இதுல வந்து முதலாவது பயன்படுத்துவோம் கார்பன் சொலிட், அதாவது கட்கரி. கட்கரி ஒரு ஆள் பயன்படுத்துவோம். அடுத்தே பயன்படுத்துவோம் கல்சியம் கார்பனேட், சுண்ணாம்புக்கல். கல்சியம் கார்பனேட்டை பயன்படுத்துவோம், சுண்ணாம்புக்கல். அடுத்தே பயன்படுத்துவோம் Fe2O3. Fe2O3 யாரு? ஏமடைட்டு பயன்படுத்துவோம், ஏமடைட்டு பயன்படுத்துவோம். அப்ப இங்க பயன்படுத்துற மூலப்பொருட்கள் பாத்தீங்கன்னா ஒன்று கார்பன் சொலிட், அதாவது கட்கரி. ரெண்டாவது கல்சியம் கார்பனேட், சுண்ணாம்புக்கல். மூணாவது Fe2O3 யாரு? ஏமடைட்டு. யாரு? ஏமடைட்டு. இதெல்லாம் பயன்படுத்துற மூலப்பொருட்கள். இங்க நடக்கிற தாக்கத்தை பார்ப்போம். இங்க நடக்கிற தாக்கங்களை பார்ப்போம். தாக்கம் மிக லேசான தாக்கம். ஏன்னா முதலாளி சொல்லி தந்தேன், கார்பன் வந்து பத்த வச்சிருங்க, அப்போ ஒட்சனோட சேரும். பத்த வச்சு யாரோட சேரணும்? தகன துணை யாருமா? ஒட்சன் தானே. அப்ப கார்பன் ஒட்சனோட சேர்ந்துக்கின்றா கார்பனீர் ஆக்சைடு வரும், கார்பனீர் ஆக்சைடு வரும். இந்த வார கார்பனீர் ஆக்சைடு என்ன செய்யும் தெரியுமா? எல்லா கார்பனும் தாக்கிரிக்குமான்னு கேட்டா இல்ல. எல்லா கார்பனும் தாக்கிரிக்குமான்னு கேட்டா இல்ல. சில கார்பன் மிச்சம் இருச்சு, போமா இல்லையா? அப்ப அந்த மிச்சம் இருக்கிற கார்பன் என்ன செய்யும்டாமா? அந்த வந்த கார்பன் ஆக்சைடோட சேரும். வந்த கார்பன் ஆக்சைடோட மிச்சம் இருக்கிற கார்பன் சேரும். சேர்ந்த வார விளைவு கார்பன் ஓர் ஆக்சைடு. சேர்ந்த வார விளைவு என்ன? கார்பன் ஓர் ஆக்சைடு. கார்பன் ஓர் ஆக்சைடு விளைவு வரும், சரியா? இந்த கார்பன் ஓர் ஆக்சைடு யாருண்டாமா? ஒரு தாழ்த்தும் கருவி, ஒரு தாழ்த்தும் கருவி. இந்த கார்பன் ஓர் ஆக்சைடு யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு தாழ்த்தும் கருவி. நாங்கள் எழுதுறீங்க, கார்பன் ஓர் ஆக்சைடுன்றது யாரு? ஒரு தாழ்த்தும் கருவி. இந்த தாழ்த்தும் கருவி என்ன செய்வார் தெரியுமாமா? ஏமடைட்ல இருக்கிற இரும்ப தாழ்த்தி தருவார். அதாவது ஏமடைட்ல இரும்பு இருச்சாங்க, அந்த இரும்பு என்ன செய்வார்? தாழ்த்தி தருவார். எழுதுறீங்க, எழுதுவோம். அப்ப ஏமடைட்ல இருக்கிற இரும்பு Fe2O3 இந்த தாழ்த்தி தரத்துக்கு யார் வருவாங்கடா? கார்பன் ஓர் ஆக்சைடு வரும், கார்பன் ஓர் ஆக்சைடு வரும். அப்ப இங்க வந்த கார்பன் ஓர் ஆக்சைடு தான் இந்த ஏமடைட்ல இரும்பு என்ன செய்யப்படுற? தாழ்த்த பிறகு. அப்ப தாழ்த்தினா நம்மளுக்கு வார விளைவு இரும்பு திரவமாக மிதக்கும். அதே மாதிரி கார்பன் ஆக்சைடு வாயும் வெளியே வரும். இரும்பு திரவமாக மிதக்கும், அதே வேளை கார்பனீர் ஆக்சைடு வாயும் வெளியே வரும். அப்ப இவங்களோட வேலை முடியும், இவங்களோட வேலை முடியும். அடுத்தது இரும்பு பிரித்தெடுப்புல 2 வகையான கழிவுகள் வரும். இரும்பு பிரித்தெடுப்புல 2 வகையான கழிவுகள் வரும். அதுல முதலாவது கழிவு யாருன்னு பாத்தீங்கன்னா அலுமினா Al2O3, அலுமினா Al2O3. ரெண்டாவது கழிவு யாருன்னு பாத்தீங்கன்னா சிலிக்கா. சிலிக்கான்ற யாரு? SiO2.
சிலிக்கான் யாரு? SiO2. இந்த ரெண்டு கழிவையும் எடுத்தோம்னா தூய இரும்பை நம்ம எடுத்துடலாம். இல்லையா? ஒரு நல்ல பதார்த்தத்துக்குள்ள ஒரு தூய இரும்புக்குள்ள இந்த ரெண்டு கழிவும் சேர்ந்திருக்கு. அப்ப அந்த ரெண்டு கழிவையும் நாங்க அதுல இருந்து வெளியேற்றணும்டா எங்களுக்கு மிச்சம் இடிச்ச போறது யாரு? இரும்பு மட்டும். அந்த இரும்பை தனியா நாங்க என்ன செஞ்சிடணும்? பிரித்தெடுக்கலும். அதுலதான் ஒரு சிக்கல் ஒண்ணுச்சு. என்ன சிக்கல்னு பாத்தீங்கன்னா, இங்க வார இந்த ரெண்டு கழிவும் என்ன செய்ய மாட்டாங்கடா, தனியா வர மாட்டாங்க. ஒரு ஆள் போய் தவிர கூட்டிட்டு வரணும். என்ன செஞ்சு வரணும்? கூட்டிட்டு வரணும். அவ கூட்டி வந்து விட்டவங்க என்ன செஞ்சிருவாங்க? அவங்கள வெளியே எடுத்துருந்தாங்க. அப்ப கூட்டி வர்றதுக்கு யாரடா போட போறீங்கன்னு கேட்டா, போட தேவையில்ல. ஏற்கனவே ஒரு ஆளை போட்டு வச்சிருச்சோம். என்ன செஞ்சு வச்சோம்? போட்டு வச்சிருச்சோம். அப்ப அந்த ஏற்கனவே போட்ட யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்சியம் கார்பனேட். யாரு? இந்த கல்சியம் கார்பனேட். இந்த கல்சியம் கார்பனேட் என்ன செய்யும்டாமா, உடனே இந்த ஹீட்டை கண்டோடனே, அதாவது வெப்பத்தை கண்டோடனே கல்சியம் கார்பனேட் பிரியும். எப்படி பிரியும்டா? கல்சியம் ஒட்சைட்டாகவும் கார்பனீர் ஒட்சைட்டாகவும் பிரியும். கல்சியம் ஒட்சைட்டாகவும் கார்பனீர் ஒட்சைட்டாகவும் பிரியும். இப்ப இதுல யாரா அந்த கழிவை கூட்டி கொண்டு தரன்னு கேட்டீங்கடா, இந்த கல்சியம் கார்பனேட் பிரிஞ்சு வருது கல்சியம் ஒட்சைட். இவங்க தான் அந்த கழிவை தூக்கிட்டு வந்து தருவாங்க. எப்படி தூக்குவாங்கன்னு பாட்டு பாருங்க. கல்சியம் ஒட்சைட் வந்து அலுமினாவை தூக்கும் மூலம் Al2O3 தூக்கப்படும். அலுமினாவை தூக்கும். எப்படி தூக்குறோம்? ஒண்ணுமே செய்ய தேவை, செல்வத்தை மட்டும் செய்யுங்க. என்னண்டாமா, இந்த முதலாகிற கல்சியத்தை பார்த்துடுவோங்க. கல்சியம் இதுல எத்தனை அலுமினியம் இருக்கு? இதுல மூலாக்கில யார்? அலுமினியத்தை பார்த்துருவோம். எத்தனை அலுமினியம்? 2. அப்ப Al2 முதலாக்கில கல்சியத்தை பார்த்துட்டு, இதுல மூலாக்கியத்தை அலுமினியம் 2ஐயும் பார்த்துட்டு, கல்சியம் அங்கே Al2 அப்படியே வந்துட்டு. அடுத்து ஒட்சனை எண்ணி போடுங்க. இங்க அலுமினாவில 3 ஒட்சிசன், ஒட்சன்ல எத்தனை ஒட்சன்? கல்சியம் ஒட்சைட்ல ஒரு ஒட்சன். அப்ப 3 எத்தனை ஒட்சன்? 4 ஒட்சிசன். அப்ப கழிவை தூக்கிட்டு வெளியே வந்துட்டு, அலுமினாவாக இருந்தது வந்து என்ன செய்யும் தெரியுமா? அலுமினாவாக இருந்தது கல்சியம் ஒட்சைடோட சேர்ந்து கல்சியம் அலுமினேட்டாக வெளியே வந்து, கல்சியம் அலுமினேட்டாக என்ன செய்ய போதுமா? வெளியே வந்து. அப்போ ஒரு கழிவு நம்மளுக்கு முடிஞ்சு. அப்ப இன்னொரு கழிவு யாருன்னா சிலிக்கா. சிலிக்காவையும் அதே கல்சியம் ஒட்சைடு அப்படியே தூக்குமா? சிலிக்காவையும் தூக்க போகும். எப்படி தூக்கி தரும்டா? உங்களா கல்சியத்தை பார்த்துடுவீங்கன்னா, அப்ப கல்சியம் அடுத்து சிலிக்கனை பார்த்துடுவோங்க. என்ன? SI. அப்புறம் 2 3 எத்தனை ஒட்சன்? 3 ஒட்சன். கல்சியம் சிலிக்கேட். எல்லா கழிவையும் தூக்கிட்டு அவ மேக்சிமம் இதுக்குள்ள வாரண்டா ஒரு தாக்கம், 2 தாக்கம், இதோட 3 தாக்கம், இதோட 4வது தாக்கம், இதோட 5வது தாக்கம், இதோட 6வது தாக்கம். இந்த 6 தாக்கத்தையும் தாண்டி ஒரு கேள்வி இதுக்குள்ள கேட்க மாட்டேன். தாக்கம் சம்பந்தப்பட்ட கேள்விந்தா இந்த 6 தாக்கம் சம்பந்தப்பட்டுத்தான் வரும். இதுல வந்து ஒரே ஒரு இடத்தை மட்டும் தாழ்த்தல் நடக்கும். அதாவது தாழ்த்தும் கருவி என்ன செய்வார்? ஒரு ஆளை தாழ்த்தி தருவார். அதான் இந்த இடம். ஏமடைட்ட வந்து கார்பன் ஒரோட்சைடு தாழ்த்தும். ஏண்டாமா, கார்பன் ஒரோட்சைடு என்ன கருவி? ஒரு தாழ்த்தும் கருவி. கார்பன் ஒரோட்சைடு என்ன கருவி? ஒரு தாழ்த்தும் கருவி. ஏண்டா இரும்பு வந்து தாக்க வீதத்தொடரில் நடுவு கைக்கிற மூலகம். ஆகவே இரும்பை வந்து தாழ்த்தல் முறையால தான் பிரித்தெடுக்கும். பிரித்தெடுக்கிற முறை உரைனா பிரித்தெடுக்கும் முறை வந்து தாழ்த்தல் முறை. இரும்பு பிரித்தெடுக்கிற முறை என்ன முறை? தாழ்த்து. ஓகேயா? அப்ப இவ்வளவுதான் நடக்கிறதா. அப்ப இரும்பை ஏமடைட்ட வந்து தாழ்த்தி இரும்பை தந்தால் யாருண்டா? கார்பன் ஒரோட்சைடு. யாரு? கார்பன் ஒரோட்சைடு. இங்க வார 2 கழிவுகள் கேட்டா அலுமினா சிலிக்கா. அந்த கழிவை தூக்கிட்டு வரால் வந்து கல்சியம் ஒட்சைடு தூக்கி தரும். அப்ப 2 கழிவு வர தாக்கம்னா அந்த 2 தாக்கத்தை காட்டினீங்கன்னா சரி. ஓகேயா? நோட் பண்ணி எடுக்க போலாது. என்ன விஷயம் எல்லாத்தையும் நோட் பண்ணி எடுங்க. சரி, ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க. சரியா? நோட் பண்றது டேட்டாவோட ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க. எத்தனாவது ஐடியோட? 4வது கேள்வியா? 4வது கேள்வி. சரி, என்ன கேட்கிறாங்கன்னு பார்ப்போம்.
இரும்பு பிரித்தெடுப்பின் போது ஊதுலையில் பயன்படுத்தப்படாத பதார்த்தம். முதலாவது தாராங்க ஏமடைட்டு. ஏமடைட்டு கட்டாயம் நீங்க போடணும், அது ஏமடைட்டு வரும். ரெண்டாவது தாராங்க வந்து போக்சைட்டா. போக்சைட் வருமா இதுக்குள்ள? இதனால போக்சைட் எழுதிக்கோமா? இல்ல, அப்ப ரெண்டாவது வராது. மூணாவது வந்து யார போடுறாங்கன்னா சுண்ணாம்புக்கல். கட்டாயம் சுண்ணாம்புக்கல் போடணுமா? கட்டாயம் சுண்ணாம்புக்கல் போடணும். ஏன்னா அவர் தான் கழிவை தூக்கி தந்தார், அவர் தான் எங்களுக்கு கழிவு எடுத்து தந்தார். அங்கால பக்கம் கட்கரி. கட்கரி போட மாட்டேங்கிற, கட்கரி போடணும். அது எத்தனை ஆன்சர் வரப்போகுது? செகண்ட் ஆன்சரா? செகண்ட் ஆன்சர். போக்சைட் இதுல போட மாட்டோம், போக்சைட் இதுல போட மாட்டோமா? தாழ்த்தினால் யாருன்னா இரும்ப தாழ்த்தினால் கார்பன் ஒரு ஆக்சைடா. இரும்ப தாழ்த்தி தந்தால் யாரு? கார்பன் ஒரு ஆக்சைடு. அதை மறந்துருக்குறா. இரும்ப தாழ்த்தினால் வந்து கார்பன் ஒரு ஆக்சைடு தான். சரி, நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணாச்சா? நோட் பண்ணாத ஓகேன்னு போடுங்க. ஓகே. யார் அது கிளாஸ் வந்து ஓடுறாக்கள்? யார் அது? 16 பேர், 12 பேர் திரும்ப திரும்ப மாறி மாறி வந்து ஓடுறாக்கள். சரி சரி, இதை செஞ்சாக்கள், இதை நோட் பண்ணாக்கள், எனக்கு உங்களோட ஹோம்ஒர்க்கா. உங்களோட ஹோம்ஒர்க் வந்து 2000 சொல்லுங்க. சரி, 2018 14வது MCQ. 14வது MCQ. 2019 34வது MCQ. 34வது MCQ. இதை நீங்க ட்ரை பண்ணணுமா? இதை நீங்க ட்ரை பண்ணணும். ரெண்டு கேள்வி இது சம்பந்தப்பட்ட கேள்விதான். இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. சரி, ஓகே. அதே மாதிரி 2017 2017 24வது MCQ. இதை ட்ரை பண்ணணும் நீங்க. 2017 24வது MCQ ட்ரை பண்ணணுமா? சரி, அப்ப நீங்க இதை ட்ரை பண்ணீங்கன்னா ஓகே. இதை ட்ரை பண்ணணும் கட்டாயம். நோட் பண்ணிடுங்க இது. இதை நோட் பண்ணிடுங்க. சரி, இந்த மூணு கேள்வி நீங்க ட்ரை பண்ணணும். 2017 24வது MCQ. அதே 2018 14வது MCQ. அதே மாதிரி 2019 34வது MCQ. கவரேஜ் கொஞ்சம் பிரச்சனை வருதுன்னா. சரி, இதோட ஹோம்ஒர்க் ஓகே. சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம் நாங்க.
அடுத்த கேள்வி பார்ப்போம். 4 கேள்வி ஓகேயா? சரி, ஒரு ஹோம்ஒர்க் நோட் பண்ணிருப்பீங்க, அதை செஞ்சு பாருங்க. உங்களோட ஹோம்ஒர்க் நீங்க கணக்கு செஞ்சு பார்க்க உங்களுக்கு வேணுமா? சரி, ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி பார்ப்போம். சரி, என்ன சொல்றோம் அடுத்த கேள்வி? பின்வரும் ஒட்சைட்டுகள்ல வந்து அமில ஒட்சைட்டை உருவாக்குற மூலகமா? உங்களுக்கு ஒட்சைட் நான் நிறைய தடவை வெளியே தந்திருப்பேன். பரவாயில்ல, திரும்ப நல்லூரையும் இப்போ கேள்விட்டு புதுசாக தானே வராங்க. ஆகவே அந்த ஒட்சைட் நாங்கள் எழுப்புறோம். முதலாவது பார்த்திருப்போம் சோடியத்தில் ஒட்சைட் Na2O, உண்மை இல்லையா? அதே மாதிரி மக்னீசியத்தில் ஒட்சைட் MgO, அதே மாதிரி அலுமினியம் வந்து Al2O3, அதே மாதிரி சிலிக்கன் வந்து SiO2. அதே மாதிரி பொஸ்பரஸ் வந்து P2O5. அடுத்து கந்தகம் SO3, குளோரின் வந்து Cl2O7. இதெல்லாம் நாங்க பார்த்த அவுட் சைட். அப்போ இடமிருந்து வளமா தான் அவுட் சைட் பார்க்க போறோம். சோடியத்தில் அவுட் சைட் வந்து என்ன அவுட் சைட்? வன்மூல அவுட் சைட், வன்மூலம். அடுத்து மக்னீசியம் வந்து யாருன்னா மென்மூலம். அலுமினியம் யாருண்டா ஈரியல்பு. இவங்க 2 பேரும் யாருண்டா மென்னமிலம். அதே மாதிரி இவங்க 2 பேரும் யாருண்டா வண்ணமிலம். இதுல வல்லமையா அவங்களுக்கு பிடிச்ச பாட்டி தான். இது அவங்களுக்கு வளமையா பிடிச்ச பாட். இந்த இடமிருந்து வளமாக போக்களோ பாருங்க, வன்மூலத்துல இருந்து மென்மூலத்துக்கு போகுது, மென்மூலத்துல இருந்து ஈரியல்புக்கு போகுது. அப்ப மூல இயல்பு குறைஞ்சிட்டு பாருங்க. வன்மூலம் ஆக டொப்பான மூலம். வன்மூலத்துல இருந்து அடுத்து இங்க போறாங்க, மென்மூலத்துக்கு போறாங்க. வன்மூலத்துல இருந்து மென்மூலம்னா குறையுது. அதுக்கப்புறம் ஈரியல்புனா நல்லா குறைஞ்சிட்டு. அதுக்கப்புறம் 2 மென்னமிலம்டா அமிலத்துல சின்னாக்கள். அதுக்கப்புறம் வண்ணமிலம்டா அமிலத்துல பவர் கூண்ணாக்கள் வண்ணமிலம். ஓகேயா? அப்போ மூல இயல்பு குறைஞ்சிட்டு போகுது இடமிருந்து வளமா போக்கலோ, அதே வேலை அமில இயல்பு என்ன செய்யிட்டு போகுது? கூட்டிட்டு போகுது. அப்ப இடமிருந்து வளமா போக்கல மூல இயல்பு என்ன செய்யும்? இதை உங்களுக்கு நேரத்துடைய சொல்லி தந்திருப்பேன். மூல இயல்பு குறைவடையும், அதே வேளை அமில இயல்பு என்ன செய்யுமா? கூடும். அமில இயல்பு என்ன செய்ய போகுது? கூடும். அப்ப இடமிருந்து வளமா போகுது நம்ம என்ன சொல்றேன்? ஆவர்த்தனம். அப்ப ஆவர்த்தனம் வழியே செல்லும் போது மூல இயல்பு குறைவடையும், அதே வேளை அமில இயல்பு அதிகரிக்கும். அமில இயல்பு என்ன செய்ய போது? அதிகரிக்க போது. இந்த சார்ட் அவங்களுக்கு மிக பிடிச்ச கேள்வி. இந்த சார்ட்ல மிக பிடிச்ச கேள்வி. இதை உங்களுக்கு அப்பவே சொல்லி தந்திருப்பேன். திரும்ப திரும்ப வரண்டான்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? இதை அப்படியே நோட் பண்ணிடுங்க. அப்ப நம்ம இந்த வகையில் ஆன்சர் பார்த்தோம்னா அமில ஒட்சைட்டை உருவாக்கும் உலோகம் கடுகடகு. இதுல அமில ஒட்சைட் உருவாக்குறது யாருண்டா? சிலிக்கன், பொஸ்பரஸ், கந்தகம், குளோரின். அப்ப அதுக்கு இந்த ஆன்சர் பாருங்க. கந்தகம் இருந்துச்சுன்னா முதலாவது அலுமினியம் தான் இருக்கு. அலுமினியம் ஈரியல்பு. மக்னீசியம் மென் மூலம். கந்தகம் வந்து என்ன? கந்தகம் வந்து ஒரு வண்ணமிலம். அதே மாதிரி சோடியம் வன்மூலம். ஆகவே இதுல வரக்கூடிய ஆன்சர் என்ன? அமில ஒட்சைட் வராது, கந்தகம். தேர்ட் ஆன்சரா பண்ணிடுங்க. நோட் பண்ணிடுங்க. ஒன்றும் கஷ்டம் இல்லை. அழகா மெதுவா படிச்சுட்டு போறோமா? யாருக்கும் ஒரு பிரச்சனையும் வராது. இதெல்லாம் ஒரு தரம் தான் நான் பாக்குறேன். இப்ப அதுக்கப்புறம் நாங்க திரும்ப பார்க்க மாட்டோம். இதுக்கப்புறம் வந்து நான் நேரடியாக செல்வோம். யார் யார் என்ன நினைச்சு நேரடியாக பார்த்துட்டு போனோம்னா சரி. உங்களுக்கு அதுல கூட எல்லா கீழையும் தந்து போறேன். நல்லா யூஸ் பண்ணிக்கணும்னு அந்த விஷயத்த பண்றது யூஸ் பண்ணாது உங்களோட கையில இருந்துச்சு. சும்மா விடுவோம்னா அது உங்களோட உடலும், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு சும்மா விடுவோம், சும்மா நாங்க வச்சிருக்கோம்னா அது உங்களோட பிரச்சனை. இல்ல செய்வோம் நாங்க நோட் பண்ணுவோம்னா அதுக்கும் நல்லது. அதுவும் எந்த வழி வேணுமோ அதை தேர்ந்தெடுத்துக்கணும்.
சரி, இது நோட் பண்ணாக்க உங்களோட ஹோம்ஒர்க் இதுக்குள்ள வந்து 2016ஆம் ஆண்டு 2016ஆம் ஆண்டு 7வது MCQ. அதே மாதிரி அடுத்து உங்களுக்கு 2017ஆம் ஆண்டே அடுத்த கேள்வியா, ஒரு வருஷம் அடுத்த கேள்வி, ஒரு வருஷம் வந்து அடுத்த கேள்வி 6வது MCQ. கேள்வியில கொல்ட்டி வர முடியுமா? சரி, பண்ணிடுங்க. 2016 7வது MCQ, 2017 6வது MCQ. உங்களை இதை செய்ய வச்சிருவீங்க, செய்ய வச்சா டைம் போகும். நம்ம இந்த பேப்பரை முடிக்கலாம் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் நான் முடிச்சுக்கிட்டோம்னா இப்போ அழகா ஆறுதலா பொறுமையா பாஸ் பேப்பர் செஞ்சு வரணும். பொறுமையா நாங்க பாஸ் பேப்பர் செஞ்சு வரணும். இதெல்லாம் முடிச்சுக்கிட்டோம்ல எல்லாத்தையும். அதுக்கடையும் கொஞ்சம் பிஸியா இருப்போம். ஹோம்ஒர்க் தந்தா செஞ்சிடணுமா, அது அங்கங்கேயே பார்த்துக்கணும். விட்டு போட்டு புறவை பார்க்குற வரை வச்சுக்கலப்புறா. ரெண்டாயிரத்தி 23ஆம் ஆண்டு எவ்வளவு நாளைக்கு பொருள் பாருங்க. 2016 17 இப்போ 23 வந்துருச்சு. 2023ஆம் ஆண்டு 6வது MCQ. பாரு, நம்பரை கூட மாத்தல அவங்க. பாருங்க, 7வது MCQ, 6வது MCQ, 6வது MCQ. அந்த நம்பரை கூட ஃபாலோ பண்றாங்க. அந்த நம்பரை கூட ஃபாலோ பண்றாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு வரம். சரியா, அந்த நம்பரை கூட மாத்தாம அவங்க போடுறதெல்லாம் பாரு. 7வது MCQ, 6வது MCQ, 6வது MCQ வரக்குள்ள அந்த ஓடரை பிடிச்சிக்கணும். அவ்வளவு அழகழகான கேள்விகள் எல்லாம். சரி, நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்க. சரி, ஓகே. நீங்க விட்டு ட்ரை பண்ணணும். சரியா, ஓகே. நாங்க 6வது கேள்வி பார்ப்போம். 6வது கேள்வி பார்ப்போம். சரி, கேள்விகள் தேடணும்டா. தேடி 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 செய்யணுமா? அந்தந்த இதுல வர கேள்விகள் அதனுடைய செஞ்சுட்டோம்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. நாங்க எல்லா கேள்வியும் செய்வோமா? சரி, அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி பாருங்க. என்ன இருக்கிற அடுத்த கேள்வியில? சரி, அடுத்த கேள்வி கிராஃப். இடப்பெயர்ச்சி நேர வரைக்கும் இதுல சொல்ல மாட்டோமா? இதுல சொல்ல மாட்டோம். ஏற்கனவே நாங்க படிச்சிட்டோம். ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்தினா நான் நினைக்கிறேன் 2வது பேப்பர்ல விளங்கப்படுத்திட்டேன். 2வது பேப்பர் கடைசி கேள்வி தான். அப்ப MCQல இப்படி ஒரு கோடு வந்து நான் சொல்லுவேன், ஓய்வு. இடப்பெயர்ச்சி நேர வரைக்குள்ள வந்து இப்படி ஒரு கோடு வந்து என்ன சொல்லுவேன், ஓய்வு. அதே மாதிரி இடப்பெயர்ச்சி நேர வரைக்குள்ள வந்து இப்படி ஒரு கோடு வந்தாங்க. இடப்பெயர்ச்சி நேர வரைக்குள்ள வந்து இப்படி ஒரு கோடு வந்தா இங்க வந்து படித்திறன்ல பூச்சியம். ஆக இடப்பெயர்ச்சி நேர வரை படித்திறன் வேகத்தை தரும். இங்க வேகம் பூச்சியம், படித்திறன் பூச்சியம். ஆகவே வேகமும் பூச்சியம். ஆகவே ஓய்வு. இங்க படித்திறன் எல்லாத்துக்கும் ஒரே படித்திறன். படித்திறன் எல்லாம் ஒரே படித்திறன். படித்திறன் மாறாது. படித்திறன் மாறாட்டி வேகம் மாறாது. வேகம் மாறாது. வேகம் மாறாட்டி சீரான வேகம். சீரான வேகம் நேர்த்தி செய்த போகும். அதே மாதிரி இந்த இங்க பார்த்தோம்னா, இந்த கிராம பார்த்தோம்னா அதே மாதிரி இடப்பெயர்ச்சி நேர வரைவு. அதுல வந்து இப்படி போகுது. ஆரம்பத்துல படித்திறன் சின்னதா இருந்து போக போக படித்திறன் செஞ்சுட்டு போகுது, பெருத்துக்கிட்டு போகுது. அவ படித்திறன் கூடுது. இடப்பெயர்ச்சி நேர வரை படித்திறன் யார் தரும்? வேகத்தை தரும். வேகம் கூடுது. வேகம் கூடுனா 600. 600. ஏன் இதை ஸ்பீடா செல்றேன்டா? இதுக்கு முன்னாலே பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோம்? இதை ஃபுல்லா பார்த்துட்டோம். 2வது பேப்பர்னு நினைக்கிறேன். 2வது பேப்பர்ல கடைசி கேள்வி இடப்பெயர்ச்சி நேர வரை பண்ணதால அதை ஃபுல்லா விளங்கப்படுத்திருச்சோம். அதை போயிட்டா நீங்க அந்த வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா சரி. ஓகேயா? அந்தந்த ரெக்கார்டிங் நீங்க பாத்தீங்கன்னா ஓகே. வேற ஒன்றும் உங்களுக்கு தேவை இல்லையா? சரி, இப்ப பாருங்க. இதுல வந்து 1வது ஓய்வு. அதே மாதிரி 2வது சீரான வேகம். அதே மாதிரி 3வது ஆரம்பம். அப்போ ஓய்வு, சீரான வேகம், ஆரம்பம். சீரான வேகம் பேர் மாறா வேகம்.
சீரான வேகத்தினோட பேர் வந்து மாறா வேகம். அது தந்திரிச்சாங்க, அது ஒரு குழப்பமும் இல்லை. அப்போ ஓய்வு சீரான வேகத்துக்கு பதிலாக மாறா வேகம், அடுத்தது ஆறுமுகங்கள் வார விட தேர்ட் ஆன்சர். ரெண்டாவது பேப்பர் வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா விளங்குமா? அது விளக்கம் வேண்டாம், அது விளக்கமும். இதுல அந்த விளக்கம் இதாந்த விளக்கம். படித்திறன் 0, வேகம் 0. படித்திறன் மாறாது, வேகம் மாறாது. இங்க படித்திறன் கூடுது, வேகம் கூடுது, ஆக ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் டைம் போக மாட்டேங்குது. நாங்க சொல்றோம் தானே, ஒரே கேள்வி மாதிரி திரும்ப டைப் ஆஃப் கேள்வி மாத்தினாங்கன்னா நாங்க டைம் சொன்னக்க மாட்டோம். அது எங்களுக்கு தெரியும், அது எப்படி செய்யணும். அதுல நாங்க டைம் சொன்னக்கவே மாட்டோம். அதுல எங்களுக்கு டைம் சொன்னதால ஒரு பெரிய செலவுமே இல்லை. அப்படி விளங்காட்டி முன்னாளைக்கு வீடியோல இருக்கும் எடுத்து பாருங்க. அநேகமையில மேக்சிமம் எல்லாரும் ஜாயின் ஆகுனாக்கள் அடிப்பீங்க. மேக்சிமம் எல்லாம் ஜாயின் ஆகுனாக்கள் அடிப்பீங்க நீங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அதான் சொல்றேன், மேக்சிமம் ஜாயின் ஆகி படிங்க. இப்போ பாருங்க, சில ஆக்கள் ஜாயின் ஆகி ரெக்கார்டிங் கூட பாத்துக்க மாட்டீங்க. அந்த கேள்வி படிச்சோமா படிக்கலான்னு இருக்கும் உங்களுக்கு. இப்போ இனி 3 நாள் நினைச்சீங்க, மேக்சிமம் ஜாயின் ஆகி படிக்க பாருங்கம்மா. ஓகேயா? சரி, இன்னொரு படம் இருப்பீங்க. அடுத்த கேள்விக்குள்ள போவோம். இது சம்பந்தப்பட்ட கேள்வி இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதையும் தந்துட்டேன் உங்களுக்கு கையோட. அதையும் தந்துட்டேன், ஒரு பிரச்சனையுமே இருக்காதம்மா. அதையும் தந்துட்டேன்டா எனக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா நீங்களும் உங்களுக்கு திரும்ப ஒரு ஒர்க் அமையும். அது இப்போ நீங்க இதை மீட்ட போறீங்க, அது ஐடியாவை தேட போறீங்க, திரும்ப செய்யறது அது உங்களுக்கு ஒர்க் ஒன்று ஆகிடுச்சுமா. சரி, அதெல்லாம் நல்ல நல்ல யூசஸ் உங்களுக்கு. ஓகே, 2020ஆம் ஆண்டு 8வது எம்சிக்கு வந்திருந்தாங்க. இடப்பெயர்ச்சினர் வரை மட்டும் தரப்படும். அடுத்தது 2028. ஓகே, அடுத்த இடப்பெயர்ச்சினர் வரை 2017ஆம் ஆண்டு 38வது எம்சிக்கு. முதலாவது தியரியை பாருங்க. 2வது வீடியோல தியரி அடிச்சு தியரியை பாருங்க. தியரியை பார்த்து முடிஞ்சு கேள்வியை ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் பிராக்டிஸ் ஆகடா. ஓகே, அதே மாதிரி 2016ஆம் ஆண்டு 38வது எம்சிக்கு. அதே மாதிரி 2000 இடப்பெயர்ச்சி சம்பந்தப்பட்ட கேள்வியா வரை படிச்சோம். அதுக்கு அந்த கேள்வியில வரை அடிச்சு செய்வீங்க, அடிப்பீங்க. நீங்க எனக்கு தெரியும். அந்த இந்த 3 ஐடியா 4 ஐடியா இருந்தா உங்களுக்கு அடிச்சிடும். 2014ஆம் ஆண்டு 34வது எம்சிக்கு. சரி, இதெல்லாம் செஞ்சு பாத்தீங்கன்னா ஓகே. நோட் பண்ணிடுறது குயிக்கா. இதெல்லாம் செய்யணும்னா ஃபர்ஸ்ட் பிராண்ட நோட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு பேப்பருக்கும் அழகழகான இடங்கள் இருந்துச்சு, அவ்வளோ கேள்வியும் செய்யணும். மத்தாக்களோட கிளாஸ் மாதிரி எங்கட கிளாஸ் போகாதான். போகாது. செய்யறதுல நாங்க ஒரு என்ன செய்யறோம், ஒரு முக்கியமான, அதாவது என்ன சொல்றது, எங்க ட்ரெக் சரியா இருந்துச்சு. ஓகேயா? மற்றபடி மத்தாக்கள் மாதிரி நாங்க அங்க தொட்டு இங்க தொட்டு எல்லாம் போக மாட்டோம். எங்க போற ட்ரெக் எல்லாருக்கும் ஓகே ஆயிடுச்சு. ஒரு நோக்கத்துக்காக எல்லாரும் முன்னறிச்சோம். அதில் எல்லாத்தையும் பண்ணா ஒரே செஞ்சுட்டு வாங்க. ஒரு ஓர்டர் இருக்கு, யாரும் எதுலையும் விட்டு கொடுத்துடாதீங்க. ஓகேயா? தாராளமா செஞ்சு பாருங்க, விலங்கலையா கேளுங்க, டவுட்டை கிளியர் பண்ணுங்க, செய்யுங்க, திரும்ப திரும்ப செய்யுங்க. கைக்கு வந்துரு. ஃபைனல் பேப்பர் எழுத போகல, பேப்பரை கூட கையில லேசா மிதந்து தெரியும். சரியா? ஓகே, குழந்தை மாதிரி இருக்குன்னு கேள்வியா? ஓகே, இது அழிக்கிறேன். சரி, சரி, அடுத்த கேள்வி பாருங்க. பார்ப்போம். அடுத்த கேள்வி வந்து உங்களுக்கு எத்தனை கேள்வி? ஓகே, சரி, உங்களோட 7வது கேள்வி. 7வது கேள்வி விளங்குறா, களப்புண்ணங்கங்களும் அவற்றை தொழிலும் விளங்கி சொல்லணும். ஓகேயாமா? சரி, நாங்க பார்ப்போம். 7வது கேள்வி, களப்புண்ணங்கங்களும் அவற்றை தொழில்களும் விளங்கி சொல்லணும். நாங்க ஒன்றோட எழுதி வருவோமா? முதலாவது முதலொரு மென்சவு. இவருக்கு செல்ற இன்னொரு பேர் வந்து களமென்சவு. இவர் வந்து என்ன செய்வார் தெரியுமா? தாவரக்களமாக இருந்தா என்ன செய்வாங்க? கலைச்சுவருக்கு உள்ளுக்கரிப்பாங்க. தாவரக்களமா இருந்தா கலைச்சுவருக்கு உள்ளுக்கரிப்பாங்க. விலங்களமா இருந்தா விலங்களத்துல கலைச்சுவர் இருக்காது. ஆகவே அவுட் ஆஃப் ஏரியாக யார் அடிப்பாங்க? இந்த முதல்வர் மென்சாவை இருக்கு. அப்ப அவுட் ஆஃப் ஏரியாவை அடிக்கிறதால என்ன செய்வாங்க தெரியுமா? ஏதாவது ஒரு பதார்த்தம் உள்ளுக்கு வரணும்டா முதல்ல யாரை கேட்கணும்? முதல்வர் மென்சாவை தான் கேட்கணும்.
அப்ப அந்த களத்துக்குள்ள இருக்கிற பதார்த்தங்களை தாங்குற, அதே மாதிரி பதார்த்தங்களை தேர்ந்து விடு போகுது. நல்லாக்களை மட்டும் உள்ளுக்கு வர்றோம், கூடாதாக்களை கழிச்சு விடாத வேலை யாரு? சௌபாகு. பதார்த்தங்களை பதார்த்தங்களை தேர்ந்து ஊடுபுக விடு. பதார்த்தங்களை தேர்ந்து ஊடுபுக விடு. தேர்ந்து ஊடுபுக விடு. அதுவே களப்பதார்த்தங்களை பாதுகாக்கிற, களத்தை பாதுகாக்கிற வேலையை பார்ப்பாங்க. அடுத்து பாதுகாப்பு குறைக்கிறோமே, பாதுகாக்கிற வேலையும் பார்ப்பாங்க. அடுத்தது குளிய ஊர். குளிய ஊர் என்னன்னு பாத்தீங்கன்னா, குளிய ஊர் ஒரு குறைதின்மமான ஜெலி போன்ற ஒரு ஆள். குளிய ஊர்ன்றது ஒரு குறைதின்மமான ஜெலி போன்ற ஒரு ஆள். உங்களோட களத்துக்குள்ள எல்லா கலப்புண்ணங்கத்தையும் நீங்க வெளியே தூக்கிட்டீங்கடா, அதுக்குள்ள இருக்கிற அந்த ஜெலி போன்ற கட்டமைப்பு யாராச்சுண்டா குளிய உருவாக்கி. அந்த குளிய ஊர் உதாரணமா இது ஒரு குளிய ஊருண்டா, இந்த குளிய ஊர்ல என்ன செய்யறாங்க, எல்லா புண்ணங்கமும் புதஞ்சி 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 வச்சுறாங்க. அப்ப குளிய ஊர் தான் என்ன செய்யுது, கலப்புண்ணங்களை தாங்கி வச்சிருச்சு. கலப்புண்ணங்கள் என்ன செய்யுது, தாங்கி வச்சிருச்சு. ஏன் அது குளிய ஊர்ல புதஞ்சிச்சுண்டா, குளிய ஊர்ல அனுசேப தாக்கங்களுக்கு தேவையான பதார்த்தம் இருச்சு. அப்ப அனுசேப தாக்கத்தை நடத்துறாள் களத்துக்குள்ள வந்து குழிய உருவாயிச்சு பெரும்பாலும். ஓகேயா? அப்ப கலப்புண்ணங்களை தாங்குற வேலை பார்ப்பாங்க. கலப்புண்ணங்கத்தை தாங்கும். கலப்புண்ணங்கத்தை என்ன செய்ய போகுது, தாங்கும். அதே மாதிரி அனுசேப தொழிற்பாடு நடக்கும். அனுசேப தொழிற்பாடா, அனுசேப தொழிற்பாடு. அனுசேப தொழிற்பாட்டை என்ன செய்வாங்க, மேற்கொள்ளுவாங்க. இது குழியோட வேலை. அடுத்தே படித்திருப்போம் கருத வேலை என்னடாமா, பரம்பரை தகவல்களை, அதாவது எங்கட பெற்றோர தகவல் என்ன செய்வாங்க தெரியுமா, பரம்பரையாக ஒரு சந்ததியிலிருந்து இன்னொரு சந்ததி கடத்துற வேலையை பார்ப்பாங்க. இன்னொன்னு என்னடா பாத்தீங்கன்னா, ஒரு பேங்க்ல எப்படி மேனேஜர் இருப்பாரோ, அதாவது மேனேஜர் வேலை என்ன, எல்லா செயற்பாடையும் கட்டுப்படுத்துறது. இப்ப அந்த பேங்க்குள்ள நடக்கிற காசு வாரதா இருக்கலாம், அங்க இருந்து காசு வெளியாகிறதா இருக்கலாம், ஓமா இல்லையா, இப்படி எல்லா செயற்பாடையும் கட்டுப்படுத்துறாரு யாரு, அந்த மேனேஜர் தான். அந்த மேனேஜர் தான். அப்ப அதே மாதிரி களத்துக்குன்னு ஒரு மேனேஜர் வேணும். இப்ப அப்பதான் எல்லா கலப்புணங்களும் கட்டுப்படும். இல்லாட்டி அவங்களோட பாட்டுக்கு இயங்க தொடங்கிடுவாங்க. அப்ப அந்த களத்துக்கு வைக்கிற கலப்புணங்களை கட்டுப்படுத்துறது யாருன்னா காரு. அப்ப இவர் என்ன செய்ய தெரியுமா, களத்தின் அனைத்து செயற்பாடையும் கட்டுப்படுத்து. களத்தின் அனைத்து செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்து. களத்தின் அனைத்து செயற்பாடையும் என்ன செய்யற, கட்டுப்படுத்துற. அதே மாதிரி பிறப்புரிமை தகவல்கள், பிறப்புரிமை தகவல்டா பாரம்பரிய தகவல். ஏன்னா அந்த பிறப்புரிமை தகவல் என்ன செய்வாங்க தெரியுமா, ஒரு சந்ததியிலிருந்து இன்னொரு சந்ததி கடத்துவாங்க. இன்னொரு சந்ததி கடத்துவாங்க. இதெல்லாம் கருற வேலை. இதெல்லாம் யார வேலை, கருற வேலை. சரி, ஓகே. இப்போ களத்துல அனைத்து செயற்பாடை கட்டுப்படுத்திருக்காரு. அதே மாதிரி பிறப்புரிமை தகவல்களை வந்து ஒரு சந்ததியில இன்னொரு சந்ததி கடத்துறே யாரு, கரு. இவருக்கு சிறப்பு பேரொழி எல்லாத்தையும் செயற்பாடை கட்டுப்படுத்துறதால களத்தின் முகாமையாளர். களத்தின் முகாமையாளர். முகாமையாளர் யாரு சொல்ற, கரு. களத்தின் முகாமையாளர் ஒரு மேனேஜர் மாதிரி, ஒரு மேனேஜர் மாதிரி வேலை செய்யறாள் தான் யாரு, கரு. ஓகேயா? சரி. அப்ப அடுத்தது பார்ப்போம் யாருண்டா, இலைமணி. அது யார் பார்க்க போறோம், இலைமணி. இலைமணி என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, இலைமணியில கட்டமைப்பு சொல்லும். ஒரு கருன்றது ஒரு வட்டமான ரவுண்டா இருக்கும், அதுக்குள்ள சின்ன ஒரு புங்கா இருக்கும், இது கருட கட்டமைப்பு. இலைமணி எப்படி இருப்பாங்க, கரு ரெட்டை மென்சாவா, ரெட்டை மென்சாவு, ரெட்டை மென்சாவில பொறுக்கப்படுற ஒரு புண்ணு இது அப்படி. சரி, ஒரு பாடம் பார்ப்போம். சரிதானே? சரி. இலைமணி, இலைமணி எப்படி இருக்கும்டா, ஒரு நீள்வளை உருவான கட்டமைப்பு வரைக்கும். நீள்வளை உருவான கட்டமைப்பு. இதுக்கும் ரெட்டை மென்சாவு இருக்கு. வெளியேற்றின மென்சாவு நீண்டு இருக்கு, உள்ளுக்கட்டிய மென்சாவு என்ன செய்யும், அப்படி மடங்கிருக்கு. உள்ளுக்கட்டிய மென்சாவு செஞ்சிச்சு, இப்படி மடங்கிருச்சு. அவ வெளியேற்றின மென்சாவு நீண்டு உள்ளுக்கட்டிய மென்சாவு மடிஞ்ச மாதிரி நீங்க புண்ணகத்தை கண்டாது என்ன மணி, இலைமணி. இலைமணியில வேற என்னண்டா, கலச்சுவாசம். கலச்சுவாசம். அப்ப நம்மளோட களத்துக்குள்ள எல்லா சுவாச செயற்பாடு, நம்ம சுவாசிக்கிற எல்லா செயற்பாடையும் கட்டுப்படுத்துறாள் யாரு, இலைமணி. இலைமணி. அப்ப இவங்க சுவாசம் நடந்தவங்களுக்கு தெரியும். சுவாசம் நடக்க 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 என்ன செய்யும் தெரியுமா, குளுக்கோஸ் உடையப்படும். குளுக்கோஸ் உடைய 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 என்ன செய்ய போகுது, எங்களோட உடம்புக்கு சக்தி வரப்போகுது. அப்படி குளுக்கோஸ் உடைச்சு எங்களோட உடம்புக்கு சக்தியை தராங்க. அப்ப சக்தியை வழங்குறதால சக்திக்கு வலுன்னு சொல்றாங்க. அப்ப சக்தியை வழங்குறதால இவருக்கு பேர் களத்தின் வலுவீடு. களத்தின் வலுவீடு. வலுவீடுனா வலுவ சக்தியை தாரால், களத்துக்கு சக்தியை தாரால். ஓகேயா? சரி. அதே மாதிரி அடுத்தால் பார்த்திருப்போம் பச்சை உருமணி. பச்சை உருமணி. பச்சை உருமணி வந்து எப்படி இருக்கும்டா, இதுவும் ரெட்டை மென்சாவு தான். ஆனா எப்படி இருப்பாங்கடா, பச்சை உருமணின படம் அதே மாதிரி நீள்வளைவு காட்டினாலும் அவங்க என்ன செய்வாங்க, ரெட்டை மென்சாவு காட்டியிருப்பாங்க. இலைமணியும் பச்சை உருமணி எப்படி கண்டுபிடிச்சோம்டா, பச்சை உருமணியில இப்படி தட்டுக்கள் காணப்படும். இலைமணிக்குள்ள மென்சாவும் அடங்கியிருக்கும், பச்சை உருமணியில மென்சாவு செய்யும் தட்டுக்கள் காணப்படும்.
தட்டுக்கள் எப்படி மணி மணி மணியாக அடுக்கப்பட்டிருக்கும். தட்டுக்கள் அப்படின்னு செய்யப்படியும் மணி மணியாக என்ன செய்யப்படிக்கப்போ அடுக்கப்பட்டிக்கப்போ இப்படி தட்டுக்கள்ல மணிமணியாக அடுக்கப்பட்டா இதான் வந்து என்ன மணி? பச்சை ஒரு மணி. இப்ப பச்சை ஒரு மணிக்கு வேலை என்னண்டா? ஒரே ஒரு வேலை தான், ஒளி தொகுப்பு. ஒளி தொகுப்பு. ஒளி தொகுப்பு. இப்போ கூட ஹோம்ஒர்க் என்னன்னு பாத்தீங்கடா, நான் செல்ற கலப்புண்டங்கத்துக்கு இதே மாதிரி நோட் பண்ண வேண்டிய கொள்கை சிக்கல். கொள்கை சிக்கல் அகமுதல் ஒரு சிறுவலை இதோட வேணாம். உங்களுக்கு வேலைக்கார நோக்கம் என்னன்னா நீங்க மாச்சல் அடிப்பீங்க. இதை நான் நோட் பண்ணி தரேன், நீங்க மாச்சல சும்மா வச்சுட்டீங்க. நீங்க இதை எடுத்து நோட் பண்ண தொடங்குறீங்கடா, உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். முன்னுக்கு எது நம்மளே பார்த்துட்டு திரும்ப தான் ரிவிஷன் பண்ணுவீங்க. அப்படி பண்ணக்கூட உங்களோட நாலேஜ் தான் கூடுமா. அப்ப இது உங்களோட வேலை. கொள்கை சிக்கல் அகமுதல் ஒரு சிறுவலை, அதுக்குள்ள எஸ்சிஆர் வேலைன்னா அதே மாதிரி ஆர்இஆர் வேலைன்னா தனித்தனியா பார்க்கணுமா. எஸ்சிஆர் என்ன, ஆர்இஆர் என்ன. அடுத்தது ரைபோசத்துல வேலைன்னா ரைபோசோம். ரைபோசத்துல வேலைன்னா அதே மாதிரி அடுத்தது வந்து புன்வெற்றிடத்துல வேலைன்னா புன்வெற்றிடத்துல வேலைன்னா புன்வெற்றிடத்துல வேலைன்னா. கொள்கை சிக்கல் வந்து ஒரு ஐஸ்கிரீம் தொழிற்சாலை மாதிரி. பதார்த்தங்கள் எடுப்பாங்க, எடுத்த பதார்த்தத்தை சுரப்பாங்க, சுரந்தெடுத்து பொதி செய்வாங்க, பொதி செஞ்சு என்ன செய்வாங்க, விநியோகிப்பாங்க. அது கொள்கை சிக்கல். அகமுதலி சிறுவலைன்றது ஈஆர், புரத தொகுப்பு செய்வாங்க. இலிப்பிட் ஹிஸ்டரியல் தொகுப்புகள்லாம் ஏற்படுத்துறே அகமுதலி சிறுவலை. ரைபோசத்துல ஒரே ஒரு வேலை மட்டும் தான், புரத தொகுப்பு. புரத தொகுப்பு. புன்வெற்றிடம் வந்து களத்துல நீர் சமநிலை பேன்ற, அயன் சமநிலை பேன்ற அந்த எல்லாம் புன்வெற்றிடத்துக்கு வரும். அப்ப இதெல்லாம் உங்களோட ஹோம்ஒர்க். இதை நீங்க நோட் பண்ணணும். இதை நீங்க நோட் பண்ணணும் ஹோம்ஒர்க் உங்களா. தார வேலையை செய்யணும், உடனே செஞ்சிடணுமா. அப்படி நைட்டுக்கு உங்களுக்கு நிறைய வேலை இருந்துச்சு பாருங்க. நிறைய பாஸ் பேப்பர் வேலை இருந்துச்சு, இன்னைக்கு இதை நோட் பண்ற வேலை இருந்துச்சு. எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் நீங்க தூங்கணும். எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் நீங்க தூங்கணும். சரியா? ஓகே தானே? இதை நோட் பண்ணிடுங்க. நான் தந்தத்தை நோட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். நீங்க நான் தந்தத்தை நோட் பண்ணிடுங்க. மற்ற ஹோம்ஒர்க் உங்களுக்கு அது உங்களோட புக்ல பார்த்தே நீங்க எழுதலாம். விலங்குனாக்கள் புக்ல பார்த்து எழுதலாம். விலங்காதாக்கள் என்ன செய்யலாம், விலங்காதாக்கள் புக்ல பார்த்து எழுதுங்க. விலங்குனாக்கள் நேரடியா எழுதி வைங்க. இப்ப நான் சொன்னதான் அதுல தொழில்களா வரும். எடுத்து பாத்தீங்கன்னா தெரியுமா. இதெல்லாம் எப்போ எழுத மாட்டோம். இதெல்லாம் எப்போ எழுத மாட்டோமா. இதெல்லாம் ஒரு தரம் தான். உதாரணமா இதுக்கு போற திரும்ப வரும் இந்த கேள்வி. குளியோர வேலை என்ன திரும்ப திரும்ப எழுதிக்கலாம் வச்சுக்க மாட்டோம். அங்க முன்னாடி ஞாபகத்தை வச்சு கலப்பணம் தாங்கும் அனுசேவ தொழிற்பாடு இப்படி இருந்தா சரி. கருவை வேலை களத்தின் அடுத்து சிற்பனை கட்டுப்படுத்துறா இருந்தா சரி. அது இலை மணி ரெண்டா கலச்சு வாசம். அது எங்களுக்கு தெரியாம பச்சை ஒரு மணி ஒளித்தோகும். இதெல்லாம் எப்பவும் எழுதுற வேலை இல்லை எங்களுக்கு. நாங்க இது என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கல எழுதணும். கட்டாயம் எழுதி வச்சுக்கணும் விளக்கத்தை. அதுக்கு பிறகு திரும்ப வர குழந்தைங்களுக்கு அது என்ன செய்யணும், பழகிடும். அது பழகிடுமா. நான் செல்லுவேன் எந்தெந்த கேள்வி திரும்ப திரும்ப வருவது பாரு. எங்க கேள்வி எடுக்கல அவன், அவனுக்கு கேள்வி எடுக்கல வேற கேள்வி. அவன் இடிச்சிற கேள்விக்குள்ளே சுத்துறான் பாரு. ஆனா நாங்க புது கேள்வி பாக்குறோம் தான். ஆனா அவன் அந்த ஐடியாக்கள் பாரு எல்லாம் அதே மாதிரி ஐடியாக்கள் எல்லாம் கேள்வியை கொண்டு போறான். அந்த ட்ரிக்கை பிடிச்சிக்கணுங்கடா. டேஸா எல்லாம் டேஸா இருக்கு மாதிரி போடும். சரி, இது நோட் பண்ணிருப்பீங்க. இப்ப நான் பாக்குறேன். நோட் பண்ணாத ஸ்கிரீன்ஷாட் பண்ணிடுங்க. கூட டைம் சொன்னாங்க பாரு. நோட் பண்ணாத ஸ்கிரீன்ஷாட் பண்ணிடுங்க. சரி, இப்ப நான் கேள்வியை பாக்குறேன். உருவில் காட்டப்பட்டுள்ள புன்னங்கம் மற்றும் அதன் தொழில். அந்த புன்னங்கத்தை பார்த்தோன்னே எனக்கு விளங்குது, வெளியே ஒரு மென்சவு இருக்கு, உள்ளு கைக்கிற மென்சவு மடிப்படைஞ்சிருச்சு. உள்ளு கைக்கிற மென்சவு செஞ்சிருச்சு, மடிப்படைஞ்சிருச்சு. அப்ப உள்ளு கைக்கிற மென்சவு மடிப்படைஞ்சிருந்தா அது கட்டாயம் இலைமணி. யாரு? இலைமணி. அப்ப இலைமணி விடச்சல் கிட்ட இருச்சு. இலைமணி எத்தனை விட 4 விட. இலைமணியோட வேலை வந்து சுவாசம் தான் தெரியும். அதே தான் தெரிஞ்சாங்க. அப்ப இலைமணி கண்டுபிடிச்சாலே காணும் சுவாசம் நேரடி ஆன்சரா இருக்கு உங்களுக்கு. ஆகவே ஆன்சர் நம்பர் 7. சில டைம் என்ன செய்வான் தெரியுமா, சில டைம் என்ன செய்வான் தெரியுமா, 2 தடவை இலைமணி போட்டுருவான். 2 தடவை இலைமணி போட்டு ஒரு தரம் இலைமணி போட்டானே அதுல வேற தொழில் எழுதி போட்டு 2வது தரம் இலைமணி போடுறதுல சரியான தொழில் எழுதிப்பான். அப்ப அங்கேயும் நோட் பண்ணிக்கணும். இப்போ கண்டோன்னி சிலாக்கள் வாயை பார்த்துட்டு வர சும்மா இலைமணி சரி அடிச்சா வந்தா அங்கால தொழில் என்ன போட்டியான்னு பாக்குறது. ஓமா. அப்ப இலைமணி இருந்தா 2 இலைமணி எல்லாம் போட்டா முடிச்சிடும். நீங்க உடனே உடனே உஜாராயிடணும். என்ன செய்யணும், அது 2 இலைமணி போற நோக்கம் என்ன, ஒரு இலைமணிக்கு பிழையான தொழிலும் இன்னொரு இலைமணிக்கு சரியான தொழிலும் எழுத போறாங்க விளங்கணும். அப்ப அதெல்லாம் ட்ரிக்ஸா, அதெல்லாம் பிடிக்கணும். அப்படி கேள்வி இன்னும் வரலன்னா வரலாம். வரலாம். நம்ம நினைச்சதோட கேள்வி, நம்ம எடுக்கிறதா ஐடியா. ஓகே, ஐடியா எடுத்து வச்சுக்கணும். ஸ்கிரீன்ஷாட் பண்ணிடுங்க. ஸ்கிரீன்ஷாட் பண்ணிடுங்க. அப்ப 7வது கேள்விக்கு எத்தனை ஆன்சர்? 4வது ஆன்சர் என்ன? சரி, 7 போட்டிக்கிறான். சரி, 4வது ஆன்சரா? 7வது கேள்விக்கு 4வது ஆன்சர். சரி, இதை வச்சு ஒரு கேள்வி எடுத்திருந்தாங்க எங்களுக்கு.
இந்த இடைமணியை வச்சு ஒரு கேள்வி போட்டிருந்தாங்க 2017 ஆண்டு 5வது MCQ 2017 ஆண்டு 5வது MCQ. சரி, இது ஸ்ட்ரக்சர்ல ஒரு இடத்துல வந்து 2014 ஆண்டு 5வது சில வந்து அதை பின்னுக்க பார்ப்போமா, அதை பின்னுக்க பார்ப்போம். சரி, ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுங்க போய்க்கா. ஒரு டைம் சொல்லுங்க போறாடா, ஒரு டைம் சொல்லுங்க போறா. எல்லாம் அளவோட அடிச்சோம். ஓகேயா? சரி, இதை நான் அழிக்கிறேன், அழிக்கிறேன். அழகா ரிலாக்ஸா அழகா செஞ்சுட்டு போவோம் கேள்வியா, அழகா செஞ்சுட்டு போவோம் கேள்வி. ஒரு கஷ்டம் இல்லாம செய்வோமா? கொமெண்ட் குரூப்ல பாக்குறாங்களே இருக்கு. இப்பதான் ஒரு பேப்பர் முடிஞ்சிருச்சு, இப்பதான் 2 பேப்பர் முடிஞ்சிருச்சு. அப்படி போகல திடீர்னு போவோம் நாங்க. திடீர்னு நிச்சு பேப்பர் ஒரு 80 பேப்பர் 90 பேப்பர் போல அப்போ முடிச்சுவான். ஆகா, நேரத்தோடைய கிளாஸ் ஜாயின் பண்ணிருச்சலுமே, நேரத்தோடைய கிளாஸ் ஜாயின் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. எங்க பேப்பர் அது நிச்சாது பாரு, யாருக்காக நிச்சயதா பேப்பர் இல்லையே. நம்மளோட பாட்டுக்கு அதுல பாட்டுக்கு பேப்பர் இதுல பேத்துக்கிட்டே இருந்துச்சு. பேப்பர் நம்மளோட டைப்ல நாங்க என்ன செஞ்சோம், கதைக்கிட்டு பேத்துக்கிட்டே இருக்கோம். எல்லா கேள்வியும் கொண்டு தந்துருவேன். இதுக்குள்ள ஒரு கேள்வி மிஸ் ஆகாது, ஒரு கேள்வி மிஸ் ஆகாது. அதை நீங்க பாப்பீங்க. எல்லா கேள்வியும் இதுக்குள்ளே கொண்டு வந்துருவேன். உங்களுக்கு ஒரு கேள்வி மிஸ் ஆகாது, எல்லா கேள்வியும் செஞ்சிடுவோம். சரி, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. 8வது கேள்வி சொல்றாங்க, மாணவன் ஒருவனால் கூறப்பட்ட கூற்றுக்கள் கீழே தரப்பட்டுள்ளன. பொட்டாசியம் மூலகமானது குறைந்த முதலாம் அயனாக்கல் சக்தியை உடையது. ஓகேயா? என்ன சொல்றாங்க, பொட்டாசியத்துக்கு முதலாவது அயனாக்கல் சக்தி குறைவான்றாங்க. அடுத்து மின்னதிர்த்தன்மை, அதே மாதிரி அயனாக்கல் சக்தி பத்தி கழிக்கிறாங்க. அயனாக்கல் சக்தி பத்தி ஒரு அறிவு எடுத்துட்டு வருவோம் நாங்க. ஓகே, பார்ப்போம். 8வது கேள்வி, உங்களோட ஆவர்த்தன அட்டவணை தான். உங்களோட ஆவர்த்தன அட்டவணை இதான். உங்களோட என்ன, உங்களோட ஆவர்த்தன அட்டவணை இதான். உங்களோட ஆவர்த்தன அட்டவணை. சரியா? சரி, இந்த ஆவர்த்தன அட்டவணையில இடமிருந்து வலமாக செல்லக்கொள்ள, அதாவது ஆவர்த்தனம் வழியே செல்லக்கொள்ள. ஆவர்த்தனமா இடமிருந்து வலமா போறது யாரு? ஆவர்த்தனம். மேலிருந்து கீழே வரது யாருன்னா கூட்டம். மேலிருந்து கீழே வரது யாரு? கூட்டம். ஆவர்த்தனம் வழியே செல்லும் போது அயனாக்கல் சக்தி கூடும், மின்னதிர்த்தன்மை கூடும். அதனை கூட்டம் வழியே வரக்கூட அயனாக்கல் சக்தி குறையும், மின்னதிர்த்தன்மை குறையும். ஓகேயா? அப்ப அயனாக்கல் சக்தி மிகவும் குறைந்த கூட்டம் முதலாம் கூட்டம், மின்னதிர்த்தன்மை மிகவும் குறைந்த கூட்டம் முதலாம் கூட்டம். அயனாக்கல் சக்தி மிகவும் கூடிய கூட்டம் வந்து எத்தனாம் கூட்டம்? இது 8ஆம் கூட்டம். மின்னதிர்த்தன்மை 8ஆம் கூட்டத்துக்கு பார்க்க மாட்டோம். ஆக மின்னத்தன்மை 7ஆம் கூட்டத்துக்கு மட்டும் பார்ப்போம். அப்ப மின்னத்தன்மை கூடிய கூட்டம் எத்தனாம் கூட்டம்? 7ஆம் கூட்டம். அப்ப அயனாக்கல் சக்தி குறைந்த கூட்டம் முதலாம் கூட்டம், அயனாக்கல் சக்தி மின்னத்தன்மை குறைந்த கூட்டம் முதலாம் கூட்டம், அயனாக்கல் சக்தி கூடிய கூட்டம் 8ஆம் கூட்டம், மின்னத்தன்மை குறைந்த கூடிய கூட்டம் வந்து எத்தனாம் கூட்டம்? 7ஆம் கூட்டம். ஏன் 8ஆம் கூட்டத்துக்கு மின்னத்தன்மை பார்க்கிறல்லண்டா, மின்னதிர்த்தன்மை என்னன்னா அவங்களோட பிணைப்பு சோடி வந்து என்ன செய்வாங்க, மத்தாக்களுக்கு கொடுத்து அந்த இலத்திரனை கவர்ந்து என்ன செய்வாங்க, சோடி உருவாக்குவாங்க. அப்ப அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துருச்சு. அப்ப இலத்திரனை கொடுக்குற தேவை இருந்தா தான் மின்னதிர்த்தன்மை வரும். இலத்திரனை கொடுக்கறதுக்கோ இல்லாட்டி இலத்திரன் எடுக்கிறதுக்கோ தேவை இருந்தா என்ன செய்யணும், மின்னத்தன்மை பெருமானம் வரும். அப்படி தேவை இல்லாட்டி, கொடுக்கறதுக்கோ எடுக்கிறது தேவை இல்லாட்டி அங்க மின்னதிர்த்தன்மை பெருமானம் பூச்சியம். அப்படி இருக்கிற கூட்டம் எங்கட அயனாக்கல் சக்தியில எரிச்சு, சாரி எங்கட ஆவர்த்தன அட்டவணையில் எரிச்சு. எந்த ஆவர்த்தன அட்டவணையில் எத்தனாம் கூட்டம்? 8ஆம் கூட்டம். 8ஆம் கூட்டம் எல்லாம் நிரம்பு நாட்கள், எல்லாம் நிரம்பு நாட்கள். உதாரணம் பாத்தீங்கன்னா ஹீலியம் வந்து எத்தனை? 2. ஆகவே முதலாம் சக்தி மட்டும் உறுதியாயிட்டு. முதலாம் சக்தி மட்டும் 2 இருந்தா உறுதி, அப்ப 2 இருந்துச்சு உறுதி. அடுத்து நியோன் வந்து 10, அதுல 2,8. முதலாவது 2 இருந்தா உறுதி, 2வது 8 இருந்தா உறுதி, அப்ப உறுதியாயிட்டு. ஆகன் வந்து என்ன? 18, 2,8,8. அப்ப இவரும் உறுதி, 3 சக்தி மட்டும் உறுதி. அப்ப உறுதியா இருக்கிறார்கள், யாரும் பிணைப்பு போக மாட்டாங்க. அப்ப பிணைப்பு போட்டி அங்க மின்னதிர்த்தன்மை பெருமானம் பூச்சியம். ஆகவே 8வது மின்னத்தன்மை பெருமானம் காய்ச்சக்கூடாது. அப்ப இடமிருந்து வளமா போகல மின்னத்தன்மை கூடும்டா. அது எதுல வரைக்கும் போய் நிச்சயம்? 7ஆம் இடத்துல போய் நிச்சு. அப்ப 7ஆம் இடத்துல யாரை கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு புளோரின் கூட இருக்கு, உங்களுக்கு புளோரின் கூட இருக்கு. அப்ப குளோரின் கூட வராதான்னு நீங்க கேட்கணும். ஏன் குளோரின் கூட வராதுன்னு கேட்டோம்டா, கூட்டம் வழியே வரக்குள்ள குறையணும். இதோட நோக்கம் கூட்டம் வழியே வரக்குள்ள குறைஞ்சு வரணும், ஆவர்த்தன வழியே வரக்குள்ள கூடி வரணும்.
புளோரினும் குளோரினும் எத்தனாம் கூட்டம்? 7ஆம் கூட்டம். 7ஆம் கூட்டத்துல இது மேல இருக்கிறாள், இதை கீழே இருக்கிறாள். 7ஆம் கூட்டத்துல மேல கீழே வரக்குள்ள குறையணும். அப்ப புளோரினுக்கு கூட இருக்கு, குளோரினுக்கு குறையிருச்சு. இப்படித்தானே கண்டுபிடிச்சது. அப்ப கூட்டம் வழியே வரக்குள்ள குறையணுமா? அப்ப புளோரினுக்கு கூட, குளோரினுக்கு குறையும். அடுத்து வரக்கு இன்னும் குறையிருச்சு. இப்போ முதலாம் கூட்டத்துல நல்லா குறையண்டா ஐதரசன் இருப்பாங்க, ஆமா இல்லையா? லித்தியம் இருப்பாங்க, அதே மாதிரி சோடியம் இருப்பாங்க, பொட்டாசியம் இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கடா முதலாம் கூட்டத்துல முதலாம் கூட்டம்ன்றது என்னது? அயனாக்கள் சக்தி குறைந்த கூட்டம் முதலாம் கூட்டம் தான். மின்னதித்தன்மை குறைந்த கூட்டம் முதலாம் கூட்டம் தான். அயனாக்கள் சக்தி குறைந்த கூட்டம் முதலாம் கூட்டம் தான். மின்னதித்தன்மை குறைந்த கூட்டம் எத்தனாம் கூட்டம்? முதலாம் கூட்டம் தான். அந்த வகையில பாத்தீங்கன்னா கூட்டம் வழியே வரும்போது, கூட்டம் வழியே வரும்போது அயனாக்கள் சக்தி என்ன செய்யணும்? குறையணும். மின்னதித்தன்மை என்ன செய்யணும்? குறையணும். அப்ப அயனாக்கள் சக்தி கூடுனது முதலாம் கூட்டத்துல ஐதரசன், அடுத்தது லித்தியத்துக்கு சோடியத்துக்கான லித்தியம், அடுத்தது சோடியத்துக்கு இந்த பொட்டாசியத்துக்கான சோடியம், ஆமா இல்லையா? அப்ப உங்களுக்கு தான் கூட்டம் மேல மேல நீளவர்கள குறைஞ்சு வரணும். அப்ப நல்லா குறைஞ்சாலும் யாரு? பொட்டாசியம். இப்ப மின்னதித்தன்மை நல்லா குறைஞ்சாலும் பொட்டாசியம் தான், அயனாக்கள் சக்தி நல்லா குறைஞ்சாலும் பொட்டாசியம். இவ்வளவு கூட்டங்கள் இருந்தால் ஓகே. ஆவர்த்தனம் வழியே போகல கூடணும், கூட்டம் வழியே வரக்குள்ள குறையணும். 7ஆம் கூட்டத்துக்கு மின்னத்தன்மை கூட, 8ஆம் கூட்டத்துக்கு அயனாக்கள் சக்தி கூடும். முதலாம் கூட்டத்துக்கு மின்னத்தன்மையும் குறைய, அயனாக்கள் சக்தியும் குறைய. 7ஆம் கூட்டத்துல யாரு கூடன்னு பாத்தீங்கன்னா புளோரினும் கூடும். ஏன்னா மேலதிக என்ன செய்யணும்? குறையணும். ஏன்னா மேலதிக குறையணும். கூட்டம் வழியவர்கள் குறையண்டா மின்னத்தன்மை 7ஆம் கூட்டத்துல புளோரினும் கூடும். முதலாம் கூட்டத்துல யாருக்கு மின்னத்தன்மை குறையுன்னு பாத்தீங்கன்னா மேலதிக குறைஞ்சு வரணும். கடைசி வந்து முடிகிறாள் யாரு? பொட்டாசியம். அப்ப அவருக்கு குறையும். அதே மாதிரி அயனாக்கள் சக்தி கூடிய கூட்டம் 8ஆம் கூட்டம். 8ஆம் கூட்டத்துல யாரு கூடன்னு பாத்தீங்கன்னா ஹீலியத்துக்கு கூடும். யாரு கூட? ஹீலியத்துக்கு கூடும். நியோனு கூட வருமா? இல்ல. மேலதிக என்ன செய்யணும்? குறையணும். அப்போ ஹீலியம் தான் நல்லா கூடும். அப்புறம் ஆகனு கூட வருமா? இல்ல. அப்போ ஹீலியம் நல்லா கூட இப்படி வரும் அதோட. ஓகேயா? அதே மாதிரி முதலாம் கூட்டத்துல பாத்தீங்கன்னா நல்லா குறைஞ்ச அயனாக்கள் சக்தி பொட்டாசியம், நல்லா குறைஞ்ச மின்னத்தன்மை பொட்டாசியம். எல்லாரும் இந்த டாபிக் விளங்கிட்டா? எல்லாரும் டாபிக் விளங்கிட்டா? இப்ப கேள்வியை பாருங்க என்ன சொல்றாங்க. பொட்டாசியம் மூலகமானது குறைந்த முதலாம் அயனாக்கள் சக்தியுடையது. சரி, என்ன முதலாம் கூட்டத்துக்கு தான் அயனாக்கள் சக்தி குறைய, அதுல யாருக்கு நல்லா குறையும்டா மேலணிகில வரக்குள்ள குறைஞ்சு வரணும். அப்ப பொட்டாசியம் ஆக கிடைச்சாங்க. ஆகவே ஏ கூற்று ஏற்றுக்கொள்ளக்கூடியது. பி கூற்று பாருங்க. புளோரின் ஆனது மின்னதித்தன்மை கூடிய மூலகம். ஓகே, 7ஆம் கூட்ட மூலகங்களுக்கு மின்னதித்தன்மை கூட சொல்லணும். அதுல யாரு கூட? புளோரின் தான் கூடும். ஏன்? புளோரின் கீழே குளோரின் நீச்சாங்க, கூட்டம் குறையணும் மின்னதித்தன்மையும். ஆமா, அப்ப கூடினால் யாரு? புளோரின். ஆகவே பி கூற்றும் ஓகே. சி கூற்ற பாருங்க. ஆவர்த்தன அட்டவணையில் ஏதாவது கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழாக செல்லும் போது அயனாக்கள் ஸ்திதி ஏதாவது ஒரு கூட்டமா, ஏதாவது கூட்டத்துல மேலிருந்து கீழே வரக்குள்ள அயனாக்கள் ஸ்திதி கூடுமான்றாங்க. கூடுமாமா என்ன செய்யணும்? குறையணும். என்ன செய்யணும்? குறையணும். இங்க பாருங்க, கூட்டம் வழியா வரக்குள்ள குறையணும். அது எந்த கூட்டமா இருந்தாலும் சரி குறையத்தான் வேணும். ஆகவே சி கூற்று பொழு. சி கூற்று அதிகரிக்கின்றாங்க, அந்த கூற்று பொழு. ஆகவே ஏயும் பியும் மட்டும் வர விடத்தான் ஆன்சர். மூன்றாவது ஆன்சர் ஏபி மட்டுமா? ஏயும் பியும் மட்டும் பார் ஆன்சர் வந்து மூன்றாவது ஆன்சர். எந்தெந்த கேள்வி பார்க்குறோமோ அது சம்பந்தப்பட்ட கேள்வி நாங்க பார்த்துருவோமா? அதுலயே சில ஒரு கஷ்டமும் இருக்காதான், ஒரு இடத்தையும் உங்களை கஷ்டமாக்காது பேப்பர். நீங்க நினைச்சுக்கிறது ஒருவேளை கஷ்டமா வந்துருமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ, இல்லாட்டி ஒருவேளை இப்படி இருக்குமோ, அப்படிலாம் வந்து அப்படியோ இப்படி அந்த கதையெல்லாம் இல்லை. சரியா? அங்க நாங்க ஒழுங்கா இந்த டாபிக்கை விளங்கி வச்சிருந்தோம்னா எங்களுக்கு எல்லா பேப்பரும் ஓகே. எல்லா பேப்பரும் ஓகே. பல்லனு மூலிகம் எல்லாம் பாடமாக வச்சேன், பாடமாக வச்சுக்களுங்க. அதெல்லாம் பாடமாக்கினீங்கன்னா உங்களை வர எல்லா கேள்வியும் செஞ்சிருது. அதுல வர எல்லா கேள்வியும் செய்யப்படும். ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டீங்களா? நான் நினைக்கிறேன் இந்த பேப்பருக்கு 3 ரெக்கார்டிங் போகும் நினைக்கிறேன். 3 ரெக்கார்டிங் போனா எப்படியும் கொஞ்சம் பின்னால கேள்வி பெரிய பெரிய கூட கேள்வி போடப்பட்டு நினைக்கிறேன். பாப்போமா? சரி, ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் போட்டு முடிக்கிட்டோம்னா சரி. ஒரு பேப்பர் கிளாஸ் அடுத்த பேப்பர் தான் நடக்கும். அடுத்த தியரி நடக்காதான், அடுத்த பேப்பர் தான் நடக்கும். ஒரு பேப்பர்ல கை வச்சு அதை முடிச்சுட்டு தான் நாங்க அடுத்த வேலை பார்க்கணும். நீங்காம இந்த பேப்பரை டச் இல்லாம போய்த்திரும். அந்த பேப்பரை டச் விட்டு போனா சிக்கல். அப்போ ஒரு பேப்பர் தரோம்னா அந்த பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த பேப்பருக்குள்ள நாங்க போகணும். அடுத்த விஷயத்துக்குள்ளே போகணுமா? சரி, நோட் பண்ணிருப்பீங்க. நான் இதை அழிக்கிறேன். நான் இதை அழிக்கிறேன். அப்ப 8வது 3வது ஆன்சரா? இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் கேள்வியில வர கேள்வி நிறைய இதுல சம்பந்தப்படும். அப்ப அப்படி கேள்வி வரப்போ நம்ம திரும்ப டீப்பா பார்ப்போமா? திரும்ப டீப்பா பார்ப்போம் அந்த
எல்லாருக்கும் ஓகே, லேசா இருக்கு எல்லாருக்கும், எல்லாருக்கும் லேசா இருக்க கேள்வி. ஓகேயா, சரி. 9வது கேள்வியை பாருங்க. ரசாயன செயற்கை தாக்கம் நடைபெறும் ரசாயன தாக்கத்தை தெரிவு செய்ய. அதாவது செயற்கை தாக்கம் யாருன்னு இருக்கிறாங்க, செயற்கை தாக்கம் யாருன்னு இருக்கிறாங்க. செயற்கை தாக்கம் என்ன செய்ய தந்து தெரியுமா? ஒன்றுக்கும் மேற்பட்ட, அதாவது 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட மூலப்பொருள்கள் சேர்ந்து ஒரு விளைவை தாரு. ஒரு விளைவை தாரு. இதான் செயற்கை தாக்கத்துல பொது தாக்கம். இது விளங்குனா ஓகே, இது விளங்குனா ஓகே. அதாவது தாக்குறாக்களை தாக்கின்னு சொல்லுவோம், பாராக்களின் விளைவு. அப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட தாக்கியல், 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட தாக்கியல் சேர்ந்து ஒரு விளைவை தந்தான். ஒரு விளைவை தந்த. எப்படி? ஒரு விளைவு. இப்ப ஏன்றது வேறால், பீன்றது வேறால், 2 பேரும் சேர்ந்து ஒரு விளைவை தராங்க பாருங்க. இந்த ஒரு விளைவை தந்தா அது என்ன தாக்கம்? செயற்கை தாக்கம். சரியா? இன்னொன்னு பார்த்திருந்தோம், இது செயற்கை தாக்கமா? இது செயற்கை தாக்கம். இது இப்படி இருந்தா செயற்கை தாக்கம், இதை பிடிக்கிறோம். இப்படி இருந்தா செயற்கை தாக்கம், இதை பிடிக்கிறோம் உடனே செயற்கை தாக்கம். இது 9வது கேள்வியோட. சரி, அப்ப இப்படி இருந்தா ஒரு ஆள் பிரிஞ்சு ஏபின்னு 2 பேரை தந்தாங்கடா. ஒரு ஆள் பிரிஞ்சு நிறைய பேரை தந்தாங்கடா. ஏபிசின்னு நிறைய, அதாவது ஏபின்னு வேற வேற ஆளை தந்தாங்கடா. ஒரு ஆள் பிரிஞ்சு நிறைய பேரை தந்தாங்கடா. உதாரணம் சீல ஒரு ஆள் பிரிஞ்சு 2 பேரை தார, அப்படி தந்தாங்கடா. இது பிரிகை தாக்கம். இது பிரிகை தாக்கம். பிரிகை தாக்கம். டேய், நீ ஒண்ணுமே சேர்த்துல இதெல்லாம் ஞாபகம் வைக்கிறீங்கடா. தாக்க கேள்வி எல்லாம் போல வராதுடா. நீ தாக்கம் எழுதுவ, எல்லாரும் தாக்கம் எழுதுவா, எனக்கு தெரியும். எழுத பழக்கி வச்சிருக்கீங்க அவங்கள, எல்லாரும் தாக்கம் எழுதிங்க. இந்த டொபிக்கை பிடிச்சிருக்கீங்களா? சரி. அப்ப ஏபின்னு 2 பேர் சேர்ந்து ஒரு புது விளைவு செய்ய தந்த செயற்கை தாக்கம். சீண்ட ஒரு ஆள் பிரிஞ்சு ஏபின்னு 2 விளைவு தந்த அது பிரிகை தாக்கம். ஏண்ட ஒரு ஆள் தனியா அடிச்சார், பிசின்னு 2 பேர் சேர்ந்துருச்சாங்க. ஏண்ட ஒரு ஆள் தனியா அடிச்சார், பிசின்னு 2 பேர் சேர்ந்துருச்சாங்க. இப்ப என்ன செய்யறாண்டாமா? இந்த ஏன்றால் என்ன செய்ய, இந்த சீன்றால் என்ன செய்வது தெரியுமா? பிய கலட்டி விட்டு போட்டு ஏயோட வந்து சேருது. இந்த பிய வந்து கலட்டி வெளியே எறிஞ்சு விட்டு போட்டு இந்த சி வந்து ஒரு ஆளோட வந்து சேருதானே. அப்ப ஒரு ஆளை தூக்கி வெளியே எறிஞ்சு விட்டு ஓடி வர. ஏன்றால் தனியா ஒரு ஆள். பிசின்னு ஒரு கப்பல் வச்சுக்கணுமே. அந்த கப்பல்ல இருக்கிற இவர் ஆணா இருந்தா இவர் பெண்ணு வச்சுக்கணுமே. இந்த 2 பேரும் ஜோடி வந்து என்ன ஜோடி அடிச்ச போல அந்த ஜோடியில இருக்கிற ஆம்பளை தூக்கி வெளியே எறிஞ்சு போட்டு மத்தாளோட இது சேருது. சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளோட இதுல சேர்ந்துக்கிறது. அப்ப சேர்ந்து எப்படி வரும்? ஏசியும் சேர்ந்துடும். இப்போ அதனால பி தனியா போயிடும். ஏயும் சியும் இப்ப சேர்ந்து ஜோடியாயிரும், பி தனியா போயிடும். இப்படி ஒரு தாக்கம் வந்தா இந்த தாக்கத்துக்கு பேர் என்ன சொல்றாங்க? ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். ஒரு ஆளை தூக்கி எறிஞ்சா ஒற்றை இடப்பெயர்ச்சி. ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். சரியா? இப்போ இதை மாத்தப்படும். ஏபின்னு ஒரு ஆள் இருச்சார், அதே மாதிரி சிடின்னு ஒரு ஆள் இருச்சார்னு இருக்கும். ஏபின்னு ஒரு ஆள் இருச்சார், சிடின்னு ஒரு ஆள் இருச்சார்னு இருக்கும். அதாவது ஏபின்றது ஒரு ஜோடி, சிடின்றது ஒரு ஜோடி. இப்போ ஏபி ஒரு ஜோடி வச்சு சிடி. இப்போ இது ஏ பிளஸ், முன்னுக்கு வரால் எப்பவும் பிளஸ் தான் இருப்பாங்க. இது பி மைனஸ், இது சி பிளஸ், இது டி மைனஸ், இது டி மைனஸ். இப்போ 2 ஜோடி இருச்சாங்க. இப்ப என்ன செய்ய தெரியுமா? இந்த ஜோடியும் உலங்கிரு, இந்த ஜோடியும் உலங்கணும். 2 ஜோடியும் உழப்பணும். உலங்கிடுவாங்க 2 ஜோடி. உலங்குன ஒரு என்ன செய்ய தெரியுமா? ஏ ஆரம்பத்துல பியோட இருந்துச்சு, அதை விட்டு போட்டு பக்கத்துல இருக்கிற சி டி ஜோடியை தூக்கி டி எடுத்துரும் வெளியே. சரியா? இந்த ஏன்றது ஏபின்ற ஒரு ஜோடி, சிடின்ற ஒரு ஜோடி இருச்சாங்க. இப்ப 2 ஜோடியும் அவங்களுக்குள்ளே பிரச்சனை வந்து உழங்குறாங்களா, யாராச்சும் கூட உழக்குறாங்களா? எப்பவுமே இந்த 2 முடங்கிட்டாங்க, 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்ச உடனே ஏன்றது டி போடி நீங்க கொடுத்துறது டியை திறத்திட்டு போட்டு டியை தூக்கி எடுத்துக்குவார். பக்கத்துல இருந்த அந்த ஜோடியை தூக்கி எடுத்துக்குவார். அவ பக்கத்துல இருந்தால் பாய் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? நீ மட்டும் தானே தூக்குவான்னு மட்டும், நீ எண்டால தூக்கு, நான் ஒண்டால தூக்குறேன், இவரை தூக்கி எடுத்துக்குவேன். இவரை தூக்கி எடுத்துருவேன். அவ தூக்கி எடுத்தா மாத்தி மாத்தி ஆளை பரிமாறிக்கிட்டாங்க. பரிமாறினோடனே ஏடின்னு ஒரு ஆள் வரும். அதே மாதிரி ஆரம்பத்துல டி வந்து சியோட இருந்துச்சு, டி வந்து சியோட இருந்துச்சு. அப்ப இந்த டி பத்தி ஏயோட சேர்ந்துடும். இந்த டி பத்தி யாரோட சேரும்? சியோட சிறப்பு. அப்ப சிபின்னு ஒரு ஆள் வரும். சிபின்னு ஒரு ஆள் வரும். அப்ப இது ஒரு வகையான தாக்கம். இப்ப 2 பேரும் மாத்தி மாத்தி கொடுத்ததால இது இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். இது இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். இதுல அழகா டீப்பா விளங்கப்படுத்திருக்கீங்க உங்களுக்கு அந்த பாடத்துல. இதுல அழகா டீப்பா விளங்கப்படுத்திருப்பேன் அந்த பாடத்துல. இந்த தாக்கம் இல்லைன்னா உங்களுக்கு 4 தாக்கம் இல்லைங்கட்டா. 4 தாக்கத்துல விஷயம் இல்லைங்க எல்லாம் இருக்கும். வேற வேற ஆக்கள் சேர்ந்து ஒரு ஆளை தந்தா செயற்கை தாக்கம். ஒரு ஆள் பிரிஞ்சு வேற வேற ஆக்களை தந்தா பிரிகை தாக்கம். ஒரு ஆள் தனியா இருந்து ஒரு ஜோடி சேர்ந்துருச்ச கொள்ள அந்த ஜோடியில இருக்கிற ஒரு ஆள் எடுத்து போட்டு அவளை தூக்கி வெளியேறிஞ்சா ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். 2 பேரும் ஜோடியா இருந்து 2 பேரும் அவங்களோட ஆக்களை மாத்தி மாத்தி பரிமாறிக்கிட்டாங்கன்னா அது இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். இதுலைங்களா? சரி, இதை நோட் பண்ணி ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க. இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க. ஒண்ணுமே கஷ்டம் இல்ல, ஒண்ணுமே கஷ்டம் இல்லை. ஸ்கிரீன்ஷாட் பண்ணிடுங்க.
90க்கு மேல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கே நாம படிப்போமா? 90க்கு மேல எடுக்கிறதுக்கே படிப்போம். மற்றபடி எங்களை மார்க்ஸ் எல்லாம் ஒரு இடத்தையும் என்ன செய்யாது, குறைய போறா. 90 நினைச்சுக்கிடுங்க, 90 தாண்டணும் அப்படின்னு நினைச்சுக்கிடுங்க. 75 எல்லாம் எங்களுக்கு வானம். சரியா? நீங்க டார்கெட்டை பெருசா வைப்போம். நாங்க டார்கெட் பெருசா இருந்துச்சுன்னா நல்ல மார்க்ஸ் வரும் உங்களுக்கு. எப்போ டார்கெட் பெருசா இருக்கணுமா? நான் நீ இவ்வளவுதான் உனையால யாரும் மட்டுப்படுத்தக்கூடாது. சரியா? நீ இப்படித்தான் உன்னை உலகம் ஏழும்னு யாரும் உனைய செய்யப்படுறா மட்டுப்படுத்த போறா. நீ முதல்ல அவனைய மட்டுப்படுத்த போறா. நீ கேட்டுப்பாரு, நீ சின்னத்துல எவ்வளவு கெட்டிக்காரா இருந்தீப்பான்னு. சின்னத்துல படிச்ச ஆக்கள் சேர் மட்டில கேட்டுப்பாரு எவ்வளவு நீ கெட்டிக்காரா இருந்தீப்பான்னு. நீ உனைய நீ மட்டுப்படுத்த போற. உனையால ஏழும். உங்களோட வீட்டை உமாட்ட கேட்டுப்பாரு, பாப்பாட்ட கேட்டுப்பாரு. ஓமா அதே மாதிரி உங்களோட டீச்சர் மாட்ட கேட்டுப்பாரு, நான் எப்படி முதல் நீ அப்படி கெட்டிக்காரன் இருந்தீப்பா. அப்படி இருந்து ஒரு நீ என்ன உனைய மட்டுப்படுத்திக்கிடுவா, நான் இவ்வளவுதான் எடுப்பேன். அந்த கதையெல்லாம் இல்லை. உனையால ஏழும். ஏண்டா சும்மா நம்மளுக்கு பின்னிக்கிறனே நம்மளுக்கு முழுக்க மார்க்ஸ் எடுக்க போல நம்மளுக்கு என்ன எடுக்கலாம்? நம்மளுக்கு எடுக்க இயலுமா? லேஸ். எல்லாம் லேஸ். ஒழுங்கா படிச்சா எல்லாம் லேஸா? ஒழுங்கா படிக்கணும்னா எல்லாம் லேஸ். நீங்க மத்த பாடத்துல எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியா. ஆனா எந்த பாடத்துல இருந்தாலும் நீங்க எப்படித்தான் இருந்தாலும் நீங்க மார்க்ஸ் எடுக்கத்தான் வேணும். மார்க்ஸ் எடுக்க வைக்க போட்டு தான் விடுவேன். சரி தானே? 90 டார்கெட் வைப்போம். 90 எங்களுக்கு 2 குறைஞ்சு 88 வரட்டுமே, அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு. 90 டார்கெட்டே இருக்கும். டார்கெட் 90 எங்களுக்கு. இல்ல 2 கூடி 92 வரட்டுமே, 90 தான் எங்களுக்கு டார்கெட்டா. சரி, அந்த 10 எங்க கேட்டா 10 பை மிஸ்டேக்ல போற தாக்கம். அது பிரச்சனை, அது எங்களுக்கு பிரச்சனை தேவையில்லை. அது பை மிஸ்டேக்ல போட்டு மாதிரி என்ன ஒரு மிஸ்டேக் கொடுக்குறீங்க அதுல போட்டுமே. சரி, என்ன டார்கெட் பெருசா இருக்கு, எப்பவும் பெருசா இருக்குமா? அதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணும் வளர்த்து நான் செஞ்சு உங்களுக்கு. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா சரி பண்ணுங்க. நீங்க அதை படிச்சு கொஞ்சம் 10 தான் கூட வேலை, மத்ததுல நானே உங்களுக்கு செஞ்சது இருக்கும். இல்லாட்டி தார வேலையை செஞ்சுட்டு வா, தார வேலையை செஞ்சு பழகிட்டு வா. அதோட வேற ஒரு வேலையோட தர மாட்டேன். தார வேலை செய்யற குந்தி செஞ்சு பாரு. குந்தி நீ எப்போ பேணி எடுத்து நீ செய்யறியோ அப்பதான் உனக்கு. நீ செய்யணும் குந்தி, அப்பதான் அது உனக்கு. இதே நான் வந்து திருமணிட்ட குந்தி செய்யு சொல்லலாவே, தந்தா செஞ்சிருவேன். ஓகே சரி, முதலாவது விடையே பாருங்க. சுண்ணாம்பு கற்களை வெப்பமேற்றுதல். சுண்ணாம்பு கலந்தா கல்சியம் கார்பனேட். இது வெப்பப்படுத்தினா யார் வரும் உங்களுக்கு தெரியும். கல்சியம் ஒக்சைட்டும் கார்பனேட் ஒக்சைட்டும் வரும். ஒரு ஏண்ட ஒரு ஆள் இருக்கார், ஒரு ஆள் பிரிஞ்சு பி சீண்டு வேற வேற ஆளா தர. அப்ப இது என்ன தாக்கம்? எங்க தாக்கத்துல பாருங்க. அப்ப இது என்ன தாக்கம்? நாங்க எழுதின 4 தாக்கத்துல தாக்கம் அடிச்சு மீது. ஒரு ஆள் கல்சியம் கார்பனேட், அவர் பிரிஞ்சு கல்சியம் ஒக்சைடு கார்பனேட் ஒக்சைடு தர. என்ன தாக்கம்? ஒரு ஆள் பிரிஞ்சு நிறைய பேர் வர என்ன தாக்கம்டா? என்ன தாக்கம்? பிரிகை. இப்படிதான் கண்டுபிடிச்சு பிரிகை. அது தாக்கம் எழுத பழகணும். தாக்கம் எழுத பழகிட்டீங்கன்னா ஓகே. தாக்கம் எழுத பழகின வீடியோ எங்களை முன்னுக்கு இருந்துருச்சு, பார்ப்போம் அந்த வீடியோ எல்லாம். திரும்ப செய்ய டைம் வந்து அதை செய்வோம் நாங்க திரும்ப ஒரு தரம். அப்ப இது முதலாவது. 2வது பார்ப்போம். மக்னீசிய நாடாவை எரித்தல். மக்னீசிய நாடாவை எரிக்கக்குள்ள ஒட்சனோட வெப்பப்படுத்துவோம். இப்போ மக்னீசியத்துல வலுவளவு 2, ஒட்சன வலுவளவும் 2, ரெண்டும் வெட்டுப்படும். ஒட்சன்டா ஓட்டுவ போட்டு பாத்துறப்ப சரியா? இது எப்படி பாக்குறேன், எப்படி பாக்குறேன்? இது மக்னீசியத்துக்கும் ஒட்சனுக்கும் மட்டும் தான் தாக்கம் பார்க்கணும் நீங்க. ஓகேயா? மக்னீசியத்தோட வலுவளவு 2 பிளஸ் வரும். ஒட்சன வலுவளவு 2 மைனஸ்னா 2 வரும். அப்ப 2 பெட்டா வலுவளவு பார்க்கலாம் தெரியும் உங்களுக்கு. 4 பிளஸ் 4 மைனஸ். அப்ப 2 பெட்டா 1க்கு 1, இந்த 1 இங்க வரைக்கும், இந்த 1 இங்க வரைக்கும் பெருக்கினால அப்ப எம்ஜிஓ. இப்போ ஓட்டு வரும் எம்ஜி ஓட்டு போட்டு எம்ஜிஓ. ஓகேயா? இப்ப சொல்லுங்க எனக்கு எம்ஜிஓ வருது. ஓகே தானே? சரி, இங்க வருங்க. இங்க வருமா? இது ஏண்ட ஒரு ஆள் வைப்போம், இது பீண்ட ஒரு ஆள் வைப்போம். ஏயும் பியும் சேர்ந்து சீண்ட ஒரு ஆளை தராங்க, புது ஒரு ஆளை தராங்க. இது என்ன தாக்கம்? 2 பேர் சேர்ந்து புதிய ஒரு ஆள் தரது என்ன தாக்கம்? சரி, என்ன தாக்கம்? சேர்க்கை தாக்கம். சேர்க்கையா? சேர்க்கை. சரி, நான் மூணாவது தெரிஞ்சிருவேன். ஐதரசன் பரவோட்சைட்ல இருந்து ஒட்சன் பெறுது H2O2. ஐதரசன் பரவோட்சைட் பிரிஞ்சுக்கிட்டா இதனோட புக்ல இருக்கு தாக்கலாமா? H2O-வும் O2-வும் வரும். H2O-வும் O2-வும் வரும். அப்ப ஏண்ட ஒரு ஆள் பிரிஞ்சு B ஒரு ஆளையும் C ஒரு ஆளையும் தாரம். என்ன தாக்கம்? இது என்ன தாக்கம்? வெரி குட். என்ன தாக்கம்? மத்தாக்கள் நம்ம சும்மா இருக்கீங்க. என்ன தாக்கம் இது? பிரிகை தாக்கம். ஓகே, என்ன தாக்கம் இது? பிரிகை தாக்கம். நாலாவது பாருங்க.
சோடியம் குளிர்நீருடன் காட்டும் தாக்கம். சோடியம் வந்து குளிர்நீர் என்ன? தண்ணி என்ன? லிக்விட். இதோட காட்டும் தாக்கம். சோடியத்தோட அளவு Na+ ஒண்ணுதான் பழுவளவு. தண்ணி எப்படி பிரியும்? H+ அயனாகவும் OH- அயனாகவும் பிரியும். பிரிஞ்சு என்ன செய்ய போகுது? சோடியம் வந்து இங்க இருக்கிற மைனஸோட சேருமா பிளஸோட சேருமான்னு கேட்டா மைனஸோட தான் சேரும். சோடியம் ஏற்கனவே பிளஸோட சேருவாங்களா? ஆம்லையும் போய் சேரலுமா? இல்லைன்னா இப்படி சேர்க்கிறாங்க. பிளஸ் வந்து மைனஸோட சேரும். பிளஸ் வந்து மைனஸோட சேர்ந்தா Na+OH-. இவரோட உலகம் உண்டு. இவரை காட்டணிஞ்சு Na+ம் அதே மாதிரி யாரு OH-. Na+ எவ்வளவு எத்தனை? ஒன்று. OH- எவ்வளவு எத்தனை? ஒன்று. இல்லையா? அப்போ இந்த ஒன்று இங்கே பெருக்கும், இந்த ஒன்று இங்கே பெருக்கும். பெருக்க வரப்போகுது NaOH சக. இந்த ஹைட்ரஜன் தூக்கி வெளியேறிட்டாங்க. வெளியேறிய உடனே என்ன வரப்போகுது? ஹைட்ரஜன் வெளியேறியா H2 வாயுவாக வெளியே போகும். ஏற்கனவே இங்க பாருங்க, ஏற்கனவே இந்த ஹைட்ரஜன் இதோட சேர்ந்து இருந்துச்சு, OH சேர்ந்து இருந்துச்சு. இப்ப ஹைட்ரஜன் தூக்கி வெளியேறாங்க. ஆகவே ஹைட்ரஜன் வாயுவாக வெளியே போகுது. ஹைட்ரஜன் வாயுவாக வெளியே போகுது. அப்போ ஒரு ஆளை தூக்கி வெளியேறிஞ்சிருச்சோம். இங்க பாருங்க Na+OH- போய் சேர்ந்து போட்டு கொஞ்சம் ஜோடியா இருந்தாக்கள் இதோட போய் சேர்ந்துச்சு. தண்ணி எப்படி உடையும்? H+ ஆகவும் OH- ஆகவும் உடையும். அது உங்களுக்கு சரி தந்துட்டு ஏற்கனவே. அப்ப Na+OH- தூக்கிட்டு வந்துட்டு H+ தூக்கி வெளியேறிஞ்சிட்டு ஆகவே ஹைட்ரஜன் வாயு வெளியே போகுது. அப்ப ஏன் ஒரு ஆள் இருந்தாங்க. அதுல டிசியில் ஒரு ஆள் இருந்தார். அதுல இருந்து ஏசி வந்து நீரை தூக்கி வெளியேறிட்டாங்க. இது என்ன தாக்கம்? இது என்ன தாக்கம்? ஒற்றை இடப்பெய் தாக்கம். ஆகவே ஆன்சர் நம்பர் எத்தனாவது? கேட்ட கேள்வி என்ன? இது வந்து ஒற்றை இடப்பெய் தாக்கம். ஏன்னா இது வந்து ஒற்றை இடப்பெய் தாக்கம். ஒற்றை இடப்பெய் தாக்கம். இப்ப அவங்க கேட்ட கேள்வி செயற்கை தாக்கம் கிடக்கு. செயற்கை தாக்கம் எங்க இருக்கீங்களுக்கு? இந்த இரண்டாவது ஆன்சரா நோட் பண்ணிடுங்க. செயற்கை தாக்கம் இது இரண்டாவது ஆன்சர். நோட் பண்ணிட்டீங்களா? வெரி குட். சரி, ஓகே. சரி, நம்ம என்னோட லாஸ்ட் கேள்வி என்னோட 10வது கேள்வி செய்வோமா? சரி பார்ப்போம். என்னோட 10வது கேள்வி செய்வோம். சரி, ஓகே. 10வது பாருங்க. என்ன சொல்றாங்க? உருவில் 0.2 மீட்டர் ஆரையுடைய வாகனத்தின் செலுத்து சக்கரத்தை திருப்புவதன் மூலம் விசையினை பிரயோகிக்கப்படும் விதம் காட்டப்பட்டுள்ளது. இவ்விசையினையின் திருப்பம் கேட்கிறாங்க. விசையினையும் திருப்பம் கேட்கிறாங்க. சரி, ஓகே. இங்க பாருங்க, விசை திருப்பத்துக்கும் விசையினைக்கும் என்ன டிஃபரெண்ட் பாத்துருவோம். இங்க பாருங்கம்மா. சரி, இது ஒரு பொருள் வச்சுக்கிறோம். இந்த பொருள்ல 2 முனை, இது ஒரு முனை, இது ஒரு முனை. ஓகேயா? இந்த பொருள்ற அச்சு நடுவுக்கு இருந்து இந்த 2 முனையும் இப்படி சுத்தினிச்சுண்டா, இது விசையினை. இது விசை. இந்த பொருள்ற அச்சு இப்படி நிலையா நிச்சோக்களோ, அதுல 2 பக்கமும் முனை சுத்தி நிச்சுண்டா அதுக்கு சொல்ற விசையினை. அதே மாதிரி ஒரு பொருள்ற ஒரு பக்கம் நிலையா நிச்சோக்களோ, மத்த பக்கம் மட்டும் சுத்தி நிச்சுன்னா அது விசை திருப்பம்.
ஒரு பக்கம் நிலையா நிச்சணும், மத்த பக்கம் இந்த பக்கம் மட்டும் முன்னுக்கு பின்னுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இது விசை திருப்பும். இது ஓகே விளையாண்டு எல்லாருக்கும்? விசைனைக்கும் விசை திருப்பத்துக்கும் டிஃப்ரெண்ட் வந்து எல்லாருக்கும் ஓகேயா? சரி. இப்போ எப்படின்னா உதாரணமா பார்ப்போமே, உங்களோட கதவை எடுத்துக்கிளுங்க. கதவுல வந்து பிணையல் அச்சு போட்டிருப்பாங்க, பிணைச்சல் அச்சு. அந்த பிணைச்சல் அச்சு வந்து நிலையா நிச்ச கதவுல முற்பக்கம் தான் திறந்து மூடுவீங்க, அப்ப அது விசை திருப்பும். அதே மாதிரி நீங்க ஒரு வாகனத்துல செலுத்து சக்கரம் திருப்ப போறீங்கன்னா முன்னாலையும் திருத்துவீங்க, இங்கலையும் திருத்தணும். ஆமா இல்லையா? அப்ப ரெண்டு பக்கமும் சுத்தலும் உங்களுக்கு, அது வந்து என்னது? அது உங்களோட விசையின். அதே மாதிரி உங்களோட டெப் திறக்கிறது, டெப் ரெண்டு பக்கம் திறக்கலும், மூடவும் மேலும் திறக்கவும் மேலும், அப்ப அந்த பக்கம் என்ன? அதுவும் விசை இணை. அதே மாதிரி உங்களோட விசை திருப்பத்துக்குள்ள வேற யாரை பார்க்கணும்? உங்களோட ஃப்ரிட்ஜ்ல கதவை திறந்து மூடுறது வந்து என்ன? ஒரு விசை திருப்பம். ஆமா இல்லையா? அந்த ஃப்ரிட்ஜ்ல கதவை ஒரு பக்கம் நிலையா நிச்சயம், மத்த பக்கம் தான் என்ன செய்ய போகுது? திறந்து மூடப்பட போகுது. அதே மாதிரி வேற சாவியால கலட்டுற சாவி செட் சாவியால கலட்டுறது வந்து என்ன? அது வந்து விசை திருப்பம். வீல் பார் உருட்டுறது வந்து என்ன? விசை திருப்பம். அப்ப விசை திருப்பம் யாரு? விசையினை யாருன்னு விளங்கிருச்சு. ஒரு பக்கம் நிலையாக நின்று மத்த பக்கம் திறந்து மூடப்பட்டீங்கன்னா அது விசை திருப்பம். ஒரு பக்கம் நடுவுக்க நிலையா நிச்சவங்கள ரெண்டு பக்கம் திரும்பிச்சுட்டா அது விசை. அது வந்து என்ன? விசை. அந்த வகையில பார்த்தோம்னா இது 10வது கேள்வி வந்து வந்துச்சாங்க. ஒரு செலுத்து சக்கரம் ஒண்ணு வச்சாங்க. ஒரு செலுத்து சக்கரம் ஒண்ணு வச்சாங்க. ஒரு வாகனத்துல ஸ்டேரிங் ஒண்ணு வச்சாங்க. இந்த வாகன ஸ்டேரிங் ஆரை செல்றாங்க எவ்வளவு உண்டா? 0.2 மீட்டரா? 0.2 மீட்டரா? இப்ப என்ன செய்யறாங்க? நாங்க இந்த செலுத்து சக்கரம் ரெண்டு பக்கமும் சுத்த போதும். இங்க பக்கம் 3 நியூட்டன், இந்த பக்கம் எத்தனை? 3 நியூட்டன் கொடுக்குறாங்க. சரியா? ஓகே. இப்ப ரெண்டு பக்கம் சுத்தி மாட்டா சுத்தும். இங்க பாருங்க, இந்த பக்கம் சுத்திட்டு போற அதே திசையில இந்த பக்கம் சுத்தி வருதா வரலையா? வருது. அப்ப ரெண்டும் ஒரே திசையில சுத்து சில விலங்குதான் உங்களுக்கு. அப்ப இது வந்து என்னது? விசையினை. விசையினை. இப்போ விசையினை காரணக்கு சொல்றாங்க. விசையினை காண்றதுக்குரிய லேசான ட்ரிக்ஸ் தரேன் பாருங்க. விசையினை காணக்கூடிய லேசான ட்ரிக்ஸ் தரேன் பாருங்க. விசையினை காண சொன்னாங்களாமா, ரெண்டு விசையும் எப்பவும் சமணத்தான் தருவாங்க. ரெண்டு விசையும் எப்போ என்ன செய்வாங்க? சமணத்தான் தருவாங்க. அப்ப ரெண்டு விசை சமண தந்தாங்கடா, ரெண்டு விசையையும் சமண தந்தாங்கடா, ரெண்டு விசைக்கும் பதிலாக ஒரு விசையை பொதுவாடுங்க. ரெண்டு விசைக்கும் பதிலாக ஒரு விசையை பொதுவாடுங்க. அப்ப ரெண்டு விசைக்கும் பதிலாக ஒரு விசையை பொதுவாடுத்தா 3 நியூட்டனை பொதுவாடுக்குது தர. 3 நியூட்டனை பொதுவாடுக்குது தர. இப்ப என்ன செய்யுங்கடா, ஒரு விசை உதாரணமா அந்த விசையை பொதுவாடுத்திக்கணும். இந்த விசையில செங்குத்து தூரத்தை கூட்டி விடுவோம், கூட்டி எழுவோம். உதாரணம் இந்த ஆரை 0.2 மீட்டர் இருந்தா இந்த ஆரை எத்தனை? 0.2 மீட்டர். மொத்த தூரம் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு ரெண்டு கடையில எவ்வளவு தூரம் கேப்? 0.4 0.4 மீட்டர். விசையினை முடிச்சு. இப்ப என்ன வரும்? 3 தர 0.4 1.2 நியூட்டன் மீட்டர் வரும். 1.2 நியூட்டன் மீட்டர் வரும். இப்ப இப்படி செய்யறது லேசி. ஆனா இந்த மெத்தட்லயே செய்யணும். எப்படி மெத்தட்ல? அடுத்த மெத்தட் வந்து இந்த விசைக்கு வார திருப்பத்தையும் இந்த விசைக்கு வார திருப்பத்தையும் கண்டு கூட்டினீங்கண்டா விசையினை வரும். எப்படி காண்றது? இப்ப இந்த விசை 3 நியூட்டன் இருக்குமே, இந்த விசையில செங்குத்து தூரம் எது? இவ்வளவு அப்படின்னா செங்குத்து தூரம். இது எந்த ஜீவத்திலாம் சுழலப்படுறாங்க. அப்ப இந்த திருப்பத்தை மூலம் காண்பு. விசை திருப்பம் என்ன? 3 நியூட்டன் தர இந்த தூரம் எவ்வளவு? 0.2 பெருக்கினால போ 0.6 நியூட்டன் மீட்டர் வரும். இதனால சுழற்சி புள்ளி. அப்ப திருப்பம் காண்றேன், இதுக்கு திருப்பம் காண்றேன். அதுவே இந்த விசை திருப்பம் காண்றேன், அதுவும் 3 நியூட்டன் தர இந்த திருப்பம் இந்த தூரம் எவ்வளவு? 0.2. ஏன் இதுக்கான இந்த தூரம் மட்டும் எடுக்கிறேன்? ஏன் அந்த தூரம் மட்டும் எடுக்கிற நோக்கம் என்ன? இந்த அச்சு பத்தி தானே சுழலப்படுறாங்க. அப்ப அந்த அச்சுக்குலாம் தூரம் எடுக்கணும். விசை திருப்பம் காண்றீங்க. விசையினைக்கான இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணல நீங்க. அப்ப இந்த விசைக்கு இந்த தூரத்தை போட்டு விசை திருப்பம் எடுத்திருக்கேன், இந்த விசைக்கு இந்த தூரத்தை போட்டு விசை திருப்பம் எடுத்தீங்களா? இதுக்கு எத்தனை வரும்? 0.6 நியூட்டன் மீட்டர். கண்டு போட்டு ரெண்டையும் கூட்டணும். விசையினைக்கான ரெண்டு என்ன செய்யணும்? கூட்டணும். 0.6 நியூட்டன் மீட்டர் சக 0.6 நியூட்டன் மீட்டர் வரது என்ன? 1.2 நியூட்டன் மீட்டர். இப்படி சுத்தி வளைக்கு எடுக்கிறது கஷ்டம். அதுக்கான அந்த ட்ரிக்ஸை நேரடியாக சொல்லி தருங்க. சரியா? அந்த ட்ரிக்ஸ் எப்படி வரும்னா உங்களுக்கு, இந்த ரெண்டு விசைக்கும் பதிலாக ஒரு விசையை பொதுவா எடுத்து போட்டு இந்த தூரத்தை எடுக்கிற மாதிரி இந்த தூரத்தை எடுத்து மொத்தமா கூட்டிட்டீங்கன்னா சரி. மொத்தமா கூட்டினா சரி. ஓகே, ரைட். எல்லாருக்கும் எல்லாரும் ரைட்டா? எல்லாருக்கும் ஓகே? சரியா? இப்ப ஆன்சர் சொல்லுங்க. அப்ப எத்தனை ஆன்சர் வரும்? ஆன்சர் பண்ணி எத்தனை ஆன்சர் வரும் எனக்கு? ஆன்சர் நம்பர் எத்தனை? ஒண்டா? ஒண்டா வந்திக்கு? சரி, ஓகே. பாப்போம். அப்ப அதுல ஆன்சர் அப்படி இந்த ஆன்சர் வந்து எத்தனை ஆன்சர்? பெஸ்ட் ஆன்சர் ஏன்னா பெஸ்ட் ஆன்சரா? சரி.
சரி, டிகிரி கிளாஸ் எல்லாருக்கும் ஓகே? டிகிரி கிளாஸ் எல்லாருக்கும் ஓகே? விளையாட்டு எல்லாருக்கும் வெரி குட். ஓகே ஓகே. சரி, அப்ப இதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கணுங்க. விசையினை காண்ற ரெண்டு மாடல் இன்னைக்கு, அதாவது ஒரு ரெண்டு விசைக்கும் பதிலாக ஒரு விசையை பொதுவா எடுத்து மொத்த தூரத்தை கூட்டி போட்டீங்கன்னா சரி, இது 0.2 மீட்டர் ஆரைட்டா, இது வந்து 0.2 மீட்டர் தானே, ஒரு வட்டத்துல ரெண்டு ஆரையும் சமணத்தை நடக்கும், அதை கூட்டி போட்டு எடுக்கணும். இல்லையா என்ன செய்யணும், ரெண்டுக்கும் தனித்தனியா விசை திருப்பம் கண்டு என்ன செய்ய போறீங்க, அதை கூட்டி எடுத்து விசையும் காணணும். ரெண்டுக்கும் திருப்பம்னா இதுக்கு திருப்பம் காண்ற என்ன செய்யணும், திருப்பம் காணனா மொத்த தூரம் போட்டுறப்பா, ஒரு விசை போட்டா அது சுழல்ற புள்ளி கிடைக்காத தூரத்தை மட்டும் தான் அளக்கணும். அப்ப இதுக்கு இந்த தூரம், இதுக்கு இந்த தூரம் கண்டுபிடி மொத்தமா கூட்டணும். நோட் பண்ணி எடுங்க. சரி சரி ஓகே, நம்ம கிளாஸ் கட் பண்ணுவோம். இதை நோட் பண்ணிட்டீங்க, இதை நோட் பண்ணா தானே. சரி ஓகே. சரி, இப்போ இதோட கிளாஸ் கட் பண்ணுவோம் நம்ம. அப்போ ஏதாவது டவுட்னா நீங்க எனக்கு மெசேஜ் போடுங்க. ஓகேயா? சரி ஓகே, குட் நைட். ஓகே, நான் கிளாஸ் கட் பண்றேன். அடுத்த கிளாஸ் நாளைக்கு இதே டைம் நடக்குமா? ஓகே பாய்.